அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் திசைநோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்பல் கோமலையா அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய பஞ்சாக்கர பதிகத்தை மிக அருமையாக விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி வசலையம்மாள் அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய அருமை நண்பர் சிவத்திரு செல்வமையா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள், அமைப்பாளர்கள் மற்றும் சைவ தமிழ் சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடங்குவோமாக. நேற்று முறை ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் ஒரு 13 பாடல்கள் பார்த்த நிலையில் அந்த 13 பாடல்களிலும் சீர்காழியினுடைய நீர்வளம், நிலவளம், மக்கள் மனவளம், அவர்கள் மறைவோம்புகிற சிறப்பு, அக்னிகாரியம் செய்கின்ற சிறப்புகள், மனிதர்களே மட்டுமன்றி மரங்களும் ஆகுதி வைக்கின்ற சிறப்பு, இப்படி அந்த வீதியில் அமர்ந்திருக்கிற மிக அருமையான உயர்ந்த மாளிகைகள், மாளிகை மேல் பறக்கின்ற பல வண்ண கொடிகள் ஆகிய இவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்படி அழகான வீதிகளிலே மறைச்சிறுவர்களுடைய விளையாடுகள், தங்களுடைய பெற்றோர்களைப் போலவே தாங்களும் வேதி குண்டங்கள் அமைத்து புழுதி அவர்கள் செய்கின்ற அந்த தொழில்கள், சிறுதேர் உருட்டி விளையாடுவது, அந்த விளையாட்டுகள் விழுந்த ரத கொடியிலே ஊசியிலே புழுதியில் படிந்து விளையாடுவது ஆகிய மறைச்சிறுவர்களுடைய செயல்கள் முதலான பலவற்றையும் நாம் இதுவரை பார்த்திருந்திருக்கிறோம். அந்த சீர்காழியினுடைய மொத்த வளமாக 13வது பாடலிலே சொல்கிற பொழுது, நீர்மடைகளில் எல்லாம் நவமணிகள் குவியலாக குவிந்து கிடக்கின்ற காட்சியினையும், பெருவெள்ளமாக தேங்கி இருக்கின்ற வயல்களில் எல்லாம் கயல் மீன்கள் கூட்டம் கூட்டமாக திரிவதனையும், அந்த வயல்களின் பக்கங்களில் எல்லாம் குழத்தியர்கள் பழித்தறிந்த மலர்கள் மலையாக குவிந்திருக்கிற காட்சியினையும், அப்புறங்களில் எல்லாம் யாண்டும் யாகங்கள் செய்யப்படுகின்ற அந்த நிலையினையும், மாணவர்கள் பயில்கின்ற கிடை என்று சொல்லப்படுகிற வேதம் மோதுகிற மாணவர்களுடைய கூட்டங்களிலே விளங்குகின்ற கலை சூழல் அமைப்பையும், சூழல் என்றால் அந்த சூழலை எவ்வாறு இருந்தது என்றால், மாணவர்களுக்கு அந்த ஆசிரியன்மார்கள் வேதங்களையும் உபநிடதங்களையும் இதிகாசங்களையும் அவற்றோடு தொடர்புடைய பல நூல்களையும் சொல்லித் தருகின்ற காரணத்தினாலே எழுகின்ற பேரொலியானது அந்த ஒரு அருமையான சூழலை உருவாக்குகின்ற கலைச்சூழலையும், கிளர்ச்சியை உண்டு கொண்டுகிற சோலைகள், அங்கெல்லாம் மலர்கள் மீது அழிகள் வண்டுகள் புரள்கின்ற ஓசையினையும், இந்த இப்படிப்பட்ட சூழலில் ஆங்காங்கே முனிவர்கள் கூட்டம் கூட்டமாக தெரிகின்ற காட்சியினையும், மேகங்கள் படுகின்ற உயர்ந்த மதில்களால் சூழப்பட்டிருக்கிற காட்சியினையும், அந்த நகரத்தினுடைய வளமாக 13வது பாடலிலே மிக அருமையாக சொல்லி காட்டி 12 பாடல்களில் விளக்கிய சிறப்புகளை எல்லாம் 13வது பாடலிலே ஒரே பாடலிலே தொகுத்து காட்டி சீர்காழியினுடைய நீர்வளம், நிலவளம், காட்சிகள், மாணவர்கள் பயில்கிற வேதம் ஓதுகிற நிலைகள், எங்கு பார்த்தாலும் சோலைகளும், சோலைகளில் நிழலை தருகின்ற மரங்களும், மலர் வளர்ந்திருக்கிற செடிகளும் குடிகளும் ஆக இப்படியான ஒரு சூழ்நிலைகளுக்கு இடையே யாண்டும் முனிவர்கள் கூட்டம் கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிற நிலையும், அவர்களையெல்லாம் சூழ்ந்திருக்கிற மதிலானது மிக உயர்ந்து காட்சி தருகிற காட்சியினையும் தொகுத்து 13வது பாடலிலே சொன்ன நம்முடைய தெய்வ சேக்கரார்கள் 14ஆம் பாடலிலே இந்த திருத்தலத்திற்கு என்ன பெயர் என்று சூட்டலாம் என்று கருதினார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த திருத்தலத்திற்கு வழங்கிய ஒவ்வொரு ஊழியிலும் வழங்கிய
12 திருப்பெயர்களை தெய்வ சேக்கிழார் மிக அருமையாக தொகுத்து காட்டுகிறார். ஊழியர்கள் தோறும் அந்த திருத்தலத்தினுடைய பெயர்கள் மாறியிருக்கின்றன என்றுதான் நம்முடைய திருமுறைகளும் அறிஞர்களும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சிலர் 12 திருத்தலங்கள் சீர்காழியை சுற்றி இருந்தன, 12 திருக்கோயில்கள் இருந்தன, அவைதான் அவற்றின் பெயர்களாக விளங்கின என்று சிலர் சொல்கிறார்கள். ஆதாரங்கள் இல்லை. ஒரு திருத்தலத்தில் பல திருக்கோயில்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். அந்த திருக்கோயில்கள், இந்த திருக்கோயில் தான் இது வெங்குரு பூஜித்த தலம், இந்த தலம்தான் சண்பை என்று ஒரு சில திருக்கோயில்களை காட்டி குறிப்பிடுவது என்பது அவ்வளவு பொருத்தமாகப்படவில்லை. எனவே 12 திருப்பெயர்களும் அந்த ஒரே தலத்தை தான் குறித்தன. ஊழிதோறும் பெயர்கள் மாறின. நிறைவான ஊழியில் கழுமலம் என்னும் அந்த திரு பெயரோடு விளங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த பாடல் வழியாக நாம் உய்த்துணர முடிகிறது. மிக அருமையான பாடல். வெறும் பெயர்களை மட்டுமே தொகுத்து சொல்லி இருக்கிறார். இந்த பெயர்கள் மிக்க ஆற்றல் மிக்கவை. இந்த பெயர்கள் ஒவ்வொரு ஊழியிலும் ஒவ்வொரு காரணம் பற்றி போந்தன. அவ்வாறு காரணம் பற்றி போந்த அந்த வரலாற்றை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களிலேயும், அந்த சீர்காழிக்கு தலபுராணம் பாடிய சீர்காழி அருணாசல கவிராயர் என்ற அவர் அந்த அறிஞர் பாடிய தலபுராணத்திலேயும் 12 திருப்பெயர்களுக்கான காரணங்கள், வரலாற்று காரணங்கள் குறிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் அந்த 14 திருப்பெயர்களையும் பார்க்கிறோம். அந்த திருப்பெயர்களுக்கான காரணங்களை ஓரளவு நாம் சிந்திப்போம். பின்னாலே 3வது திருமுறையில் 67வது பதிகமாக விளங்குகிற வழி மொழி திரு இராகம் சாதாரி பண்ணம் என்று மிக அருமையான ஒரு பதிகம். வழி மொழி திரு இராகம் என்பது அந்த பதிகத்துக்கு பெயர். சாதாரி பண்ணில் அமைந்த பதிகம் 3ஆம் திருமுறையில் 67வது பதிகமாக அமைந்திருப்பது. அந்த பதிகத்துல 12 பாடல்கள். 12 பாடல்களையும் இந்த வரிசைப்படி இந்த சேக்கிழார் சுவாமிகள் என்ன வரிசையில் சொல்லி இருக்கிறாரோ இந்த வரிசை காரணம் என்ன என்றால் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற வரிசையில் தான் இங்கே தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அந்த வரிசைப்படி 12 திருப்பெயர்களுக்கான காரணங்களை அந்த வழிமொழி திருராகத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுவார். அந்த ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை உடையது. அந்த 4 அடிகளிலே முதல் 2 அடிகளிலே பெருமானுடைய புகழையும் பெருமானுடைய அளவற்ற சிறப்பையும் ஆற்றல்களையும் கருணையையும் பிறவற்றையும் சொல்லிவிட்டு பின்னிரண்டு அடிகளிலே அந்த திருத்தலத்துக்கு அப்பெயர் வந்ததற்கான காரணத்தை குறிப்பிடுவது அவ்வாறு அமைவதாக பாடியிருப்பது வழிமொழி திருகிறார். சரி, இப்பொழுது நாம் இந்த 14வது பாடலை பார்ப்போம். சிவா திருச்சிற்றம்பலம். பிரமபுரம் வேணுபுரம் புகழி வெறு வெங்குரு நீர் பொருவில் திரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் முன்வரு புறவம் சண்பை நகர் வளர்காழி கொச்சைவயம் பரவு திருக்கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் என்று 12 திருப்பெயர்களையும் பட்டியலிட்டு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பாடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் பலவற்றிலே என்ன பதிகம்னு சொல்லணும்னா, இந்த வழிமொழி திருவராகம், ஏகபாதம், மாலை மாற்று, சக்கர மாற்று, ஓமூத்திரி, எழுகூற்றிருக்கை முதலிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களில் எல்லாம் இந்த வரிசையில் தான் அவர் பாடியிருக்கிறார். அதை அப்படியே உள்வாங்கிய நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் இந்த 12 திருப்பெயர்களும் அந்த வரிசைப்படி போத்திருக்கிறார். இந்த 12 திருப்பெயர்களும் மந்திர ஆற்றல் உடையவை, அதுல ஒன்றும் ஐயப்பாடில்லை. இந்த 12 திருப்பெயர்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே அந்த ஊழிதோறும் நிலைத்திருக்கிற அந்த திருத்தலத்தை போற்றுவதனாலே அவ்வாறு போற்றுகிற போற்றியானது பெருமானுடைய அருளை பெறுவதற்கு, சிவன் அருளை பெறுவதற்கு, திருவுருளை பெறுவதற்கு ஒரு நல்ல சாதனமாக விளங்குகிறது. எப்படி சிவ சாதனங்கள் என்று திருநீரு, உத்திராக்கம், திருவைந்தெழுத்தை குறிப்பிடுகிறோமோ அதை போலவே இந்த 12 திருப்பெயர்களும் சிவன் அருள் பெறுவதற்கு, திருவுருள் பெறுவதற்கு
சிறந்த சாதனமாக விளங்குகிறது என்று நம்முடைய சைவ மரபு குறிப்பிடுகிறது. எனவே எப்படி திருவைந்தெழுத்தை ஓதினால் பெருமானுடைய அருளை பெற முடியுமோ, புறச்சின்னங்களாகிய திருநீரை அணிந்தார் எப்படி சிவாய நமவென நீரடிய பெற்றேன் என்று அந்த சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டே நீரடிவதனாலும், பெருமானுடைய அடையாளங்கள் உண்டாக தேடுகிற உத்ராக்கத்தை அணிவதனாலும், சடாமுடியை கொள்வதனாலும் சிவனருளை பெறுவது, திருவுருளை பெறுவது எந்த அளவுக்கு உறுதியோ அந்த அளவுக்கு உறுதி. இன்னும் சொல்ல போனால் ஆச்சாரிய பஞ்சாட்சரங்களாக ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர் என்று அந்த பெருமானுடைய அந்த ஆண்களுடைய திருப்பெயர் எவ்வாறு மதர ஆக்கிரமிக்கதோ, எப்படி சிவன் அருளை பெறுவதற்கு துணையாகுமோ அதை போலவே இந்த 12 திருப்பெயர்களும் சிவன் அருளை பெறுவதற்கு துணையாகும். எப்படி நாம் நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப எளிமையான பாட்டு. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெருவெங்குருளி, இதெல்லாம் வேற 12 பேரை வரிசையா சொல்ல போறோம். குறைமாறாம சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு ஊழியிலும் அந்த பேரவை எல்லாம் பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெரு என்பது அடைமொழி, வெங்குரு, நீர் பொருவில் திருத்தோணிபுரம். திருத்தோணிபுரத்துக்கு அடைமொழி என்ன என்றால், மிக பெருவெள்ளம் வந்து ஊழிக்கான பொழுது எல்லா தலங்களும் மூழ்கி போக பிரணவமே தோணி வடிவமாக அந்த தோணியின் மீது தோணியப்பரும் பெரிய நாயகி அம்மையும் வீட்டிலிருந்து பிறகு புனருப்பம் செய்கிறார். அது வேறு. அப்படி பொதுவில் திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்வரு புறவம், முன்வரு புறவம், முன்வரு என்பது அடைமொழி, புறவம், சண்பை நகர், வளர்காழி, கொச்சைவயம், எல்லாராலும் போற்றி பரவப்படுகிற மிக மேலான திருக்கழுமலமாம் என்று 12 திருப்பெயர்த்து பெயர்களை பெயர்த்து என்றால் பெயரினை உடையது. சிறுகாழி என்னும் ஒரு தலம் இந்த 12 திருப்பெயர்களை உடையது. திருப்பெயர்த்து, பெயர்த்து என்றால் உடையது என்பது பொருள். ஆள் என்பது அசநிலை, பொருள் இல்லை. இப்போ நம்ம விரைந்து அந்த 12 திருப்பெயர்களுக்குமான காரணத்தை பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற அப்படியே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், 3ஆம் திருமுறையில் 67வது பதிகமாக அமைந்திருக்கிற வழிமொழி திருராகம் என்று சாதாரி பண்ணில் அமைந்த அந்த பதிகத்துல 12 திருப்பாடல்களிலும் ஒவ்வொரு பாடலின் பின்னிரண்டு அணிகளில் ஏன் பிரம்மபுரம் என்று வந்தது, ஏன் வேணுபுரம் ஆயிற்று, ஏன் புகழி ஆயிற்று, ஏன் வெங்குரு என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கு ஞானசம்பந்த பெருமானே காட்டுகிற காரணங்கள் அந்த பதியத்தில் இருக்கிறது. நமக்கு அவர்தான் ஆச்சாரியர், அவர் சொல்லுகின்ற காரணங்கள் தான் சிறப்பு. பிறகு எத்தனையோ காரணங்களை நாம் பார்க்கலாம் என்றாலும் கூட நாம் போற்றி வழிபடுகின்ற சமயாச்சாரியர்கள் முதன்மையாராக விளங்குகிற திருநீற்றினுடைய ஒளிவையும் பரசமய நிராகரிப்பையும் இந்த உலகத்தில் சைவத்துக்காக நிலைநாட்டுவதற்காக அவதரித்த அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் ஆகிய ஆச்சாரிய பெருமான் சொல்லுகின்றார். இந்த பெருமான் இந்த 12 திருப்பெயர்களுக்குமான காரணத்தை அதை நாம் நேரம் வரும்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது விரைந்து அந்த 12 திருப்பெயர்களுக்குமான காரணத்தை பார்த்து விடுவோம். முதல்ல பிரம்மபுரம். ஏன் பிரம்மபுரம் என்று பெயர் வந்தார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பிரமன் பூஜித்தது. முதல் பாடலிலேயே பாடுகிறார். கோளுடைய சரியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரால் முனைநாள் ஏத்த அருள் செய்த. அப்போ ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம். பிரமாபுரம் என்பதற்கு பேர் என்ன? பிரமன் நல்ல இதழ்களை உடைய மலர்களாலே அந்த மிக நீண்ட மிக தொல்காலத்திலேயே தொல்பழங்காலத்திலேயே அந்த படைப்பு ஆற்றலை படைப்பு தொழிலை பெறுவதற்காக பணிந்து ஏத்த, அவ்வாறு ஏத்திய பிரமதேவனுக்கு அருள் செய்த காரணத்தினாலே பிரமாபுரம் என்னும் பெயர் வந்தது. அதான் நம்முடைய முதல் பதிகத்தின் முதல் பாடலிலேயே ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த பெருமான் அருள் செய்த பிரமாபுரம். இன்னும் பாருங்க, இந்த ஞானசம்பந்த பெருமான் பல இடங்கள்ல பாடுகிறார். நாவியலும் மங்கையோடு நான்முகம்தான் வழிபட்ட. நாவியலும் மங்கை சரஸ்வதி. நாவியலும் மங்கையோடு நான்முகன் தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் என்றும்
சுருதி சிற உரையினால் பிரமன் உயிர். இதான் வழிமொழி திருராகம். வழிமொழி அதாவது அந்த மூன்றாம் திருமுறையில் 67வது பதிகத்தில் பின்னிரண்டடிகள். சுருதி சிற உரையினால், சுருதி வேதம், சிற உரை என்பது வேத சிரமாக விளங்குகிற உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்களினாலே பிரமன் உயர் அறம் எழில் கொள் சரண இணை. பிரம்மதேவன் என்ன பண்றாங்க? பிரம்மதேவன் உயர்ந்த அறம் என்றால் சிவபெருமான், அவருடைய எழில் கொள் சிறந்து விளங்குகிற வீடு வேற்றி தரவல்ல பெருமானுடைய திருவடி இணைகளை பரவ, அதனாலே அருள் பெற்ற தலம் அந்த அருள் பெற்ற பிரமன் அருள் பெற்றதனாலே அந்த தலம் பிரம்மகுணம் ஆயிற்று என்று அந்த வழிமொழி திருராகத்திலே பாடுவார். எனவே பிரம்மபுரம் என்னும் பெயர் வந்ததற்கு காரணம் பிரமன் பெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்ற தலம். சரி, அடுத்த 2வது காரணம் வேணுபுரம். இந்த முறையில் தான் ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களிலே பாடியிருக்கிறார். சக்கரமாற்றில உங்களுடைய திருத்தலம் எது என்று அந்த கூம்பாண்டியன் வெப்புநோய் இன்னும் தீரவில்லை, அப்பொழுது நல்ல அரியாசன பொன்னாசனத்தை இட்டு பக்கத்திலே தலைமாட்டில் அமர வச்சு உங்களுடைய திருத்தலம் யாது என்று கேட்கிற பொழுது சக்கரமாற்று என்ற பதிகத்தை பாடுவார். அதுல பாத்தீங்கன்னா இந்த முறையில தான் பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெங்கூர் என்று அந்த 12 திருப்பெயர்கள் அமைந்திருக்கும். அதை போலவே நான் சொன்ன வழிமொழி திருநாகம் ஏகபாதம் பிரமபுரம் பெம்மான் என்று தொடங்குகிற அந்த ஏகபாதம். அடுத்து மாலை மாற்று யாமான் பாடுகிற மாலை மாற்று, ஓமுத்திரி, எழுவூத்திருக்கை, தெரியவங்களுக்கு எழுவூத்திருக்கை எல்லாம் ஓரொரு வாயினை மானாங்காரத்தை என்று சொல்கிற அந்த பதிகம். எல்லாவற்றிலேயும் இந்த 12 திருப்பெயர்களும் ஞானசம்பந்த பெருமானால் இந்த வரிசையில் தான் பாடப்பட்டிருக்கின்றன என்பதற்கு அவருடைய பாடலிலே சில சான்றுகள் இருக்கின்றன. அவற்றையும் நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே பிரம்மபுரம் பார்த்தாச்சு. வேணுபுரம் என்பது என்ன, அந்த பெயர் வர காரணம் என்ன என்றால், இந்திரன் சூரனுக்கு அஞ்சி சிவபெருமானுக்கு பயந்து பெருமானை வழிபாடு செய்த பொழுது இறைவர் பெருமான் சிவபெருமான் வேணுவாய் முளைத்தருளினார். வேணும்னா மூங்கில் வடிவில் முளைத்தருளினார். அவ்வாறு மூங்கில் வடிவில் முளைத்தருளிய பெருமானை இந்திரன், சூரபெருமானுக்கு அஞ்சிய இந்திரன் வழிபாடு செய்வதனாலே வேணுபுரம் என்னும் பெயர் வந்தது என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்வார்கள், அந்த இந்திரன் 2 தவறு செய்தான். ஒன்று, தன்னுடைய ஆச்சாரியரை பிழை செய்தார். உவாசம் சிவ வழிபாடு நிறைவு செய்து கொண்டு அந்த மங்கள பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அதை யானை இருத்தத்திலே அவன் அந்த ஆணவத்தோடு வாங்கி வைக்க, அந்த யானையின் நம்பிக்கையா பற்றி கீழே தள்ளி வைக்க, அப்போது ஆச்சாரியனை பழித்த அந்த பிழைத்த பழியை விருத்தராசரன் என்ற ஒரு அரக்கனை கொன்றான். இந்திரன் விருத்தராசரனை கொன்ற அன்பை விடாது பற்ற என்று அந்த திருவிளையாட புராணத்துல இந்திரன் பழி தீர்த்த படத்துடைய முதற் பாடல்லே அப்படிதான் தொடங்கும். இந்திரன் குலிசபுத்தள் விருத்திராசுரனை கொண்ட வழி விடாது பற்ற என்று. அதுக்கப்புறம் தாமரை தண்டு உள்ளம் போய் பூந்திருப்பான். அப்போ அந்த வழியிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய வழியிலிருந்தும் பிழைத்த வழியிலிருந்தும் விருத்தராசரனை கொன்ற அந்த பிரமகத்தி வழியிலிருந்தும் தப்பிப்பதற்காக என்ன செய்கிறான்? இறைவன் வேணு வழியாக, மூங்கில் வழியாக பூந்து இந்த திருத்தலத்தை அடைந்து கொள்றான். பல வழியாக தப்பித்து வருவான். அதுல ஒன்று மூங்கில் வழியாக போகுது. அதனால அதற்கு வேணுபுரம் என்னும் பெயர் வந்தது என்பது ஒரு காரணம். அடுத்து புகழி. புகழ் என்றாலே புகழ்வது என்றால் நாம் புகுவது. எல்லா ஆன்மாக்களும் தங்களுடைய பிறவி வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக புகுகின்ற இடம்தான் திருப்புகழூர் என்று பார்த்திருக்கிறோம். சரண்யபுரம் என்று அதற்கு வடமொழியில பெயர். புகழடைவது. அது போல இங்கே யாரெல்லாம் புகழடைகிறார்கள், சூரபதுமனாலே துன்பம் வருகின்ற தாங்க முடியாத துன்பத்தை தேவர்கள் தலைவனாக இந்திரனுக்கு எவ்வளவு பெரிய கொடும் துன்பங்களை எல்லாம் செய்தான் கதபுராணத்தை பார்க்கலாம். அப்படி அந்த துன்பங்களை எல்லாம் பொறுக்கலாற்றாது முருகப்பெருமானை தந்தருளும்படி தவம் கிடக்கின்றார்கள் தேவர்கள். அவ்வாறு தேவர்கள் சூரபதுமனால் ஏற்படுகின்ற
இடர்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பெருமானிடம் புகழ் அடைந்த இடம் புகழி என்று பெயர் வந்தது. அதான் பகைகளையும் வகையிலரு அருமுக இறையை சாதாரண பள்ளி பாடுகிறார். பகைகளையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகர் இமையோர் புக இணையில்லாத இமையவர்களாகிய தேவர்களும் தங்களுடைய குறையை போக்கிக் கொள்வதற்காக இங்கே புகுந்தார்கள். அதனாலே அதற்கு புகழி என்று பெயர் வந்தது என்று ஞானசம்பந்தம் குறிப்பிடுகிறார். அடுத்து பெரு வெங்குரு பெருமானால் இகழப்பட்ட அசுர சுக்கராச்சாரியார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சுக்கராச்சாரியார் பிறகு நாரதரிடம் சென்று அந்த அவருடைய இகழ்ச்சியிலிருந்து மீள வேண்டும் என்று நாரதரிடம் சொல்கிறார். அவர் குறிப்பிட்டபடி இங்கே அவர் இறைவனை பூசிக்கிறார். அவ்வாறு பூசித்து வெங்குருவானவர் இந்த அசுரகுருவாகிய சுக்கிரன் தேவகுருவாகிய வியாழ பகவானுக்கு இணையான பதவியை பெறுகிறார். எனவே இந்த தரத்துக்கு அதனாலே வந்தது என்று ஒரு காரணம். இன்னொரு காரணம், நரர்கள் எல்லாம் தன்னை கொடியன் என்று இகழும் பழி நீங்க யமன் பூஜித்து உன்னுணர்ச்சி பெற்ற மௌன நிலை பெற்றவன் இவற்றால் இப்பெயர் போந்தது என்று இன்னொரு காரணம் சொல்வார்கள். இந்த ரெண்டு காரணத்தையும் நம்முடைய தக்கேசி பதிகத்தில் அவர் பாடியிருக்கிறார். எதிர் பொங்கேரி புலன்கள் களைவோர் வெங்குரு விளங்கி உமை பங்கர் சரணங்கள் படி வெங்குரு என்றும் செங்கோல் நடாவி பல்லுயிர்க்கும் செய்வினை மெய்தறிய வெங்கோ தருமன் மேவியாண்ட வெங்குரு என்ற யமன் பூஜித்து பேறு பெற்ற காரணத்தினால் வெங்குரு என்று பெயர் வந்தது என்ற சிறப்பையும் இந்த 4வது திருப்பெயரின் வாயிலாக அணிந்து கொள்கிறோம். அடுத்தது நீர் பொருவில் திருத்தோணிபுரம் ஒப்பற்ற ஊழி பெருவள்ளவர்களோடு பெருமானம் பெருமாட்டியும் தோணியில் அமர்ந்து இந்த உலகத்தை காக்கிறார்கள். அந்த செய்தி சொல்லப்படுகிற நீர் பொருவில் திருத்தோணிபுரம் ஊழி நீர் பெருவெள்ளம் அது உலகமெல்லாம் அமிழ்ந்தது. அந்த பெருவெள்ளத்திலே அப்பொழுது பிரணவமாகிய தோணி மீது ஏறி சிவபெருமான் அம்மையாருடன் எழுந்தருளை பெற்றதனாலே அந்த திருத்தலத்துக்கு தோணிபுரம் பிரணவ வடிவாகிய தோணி அதில் பெருமானும் பெருமாட்டியும் அமர்ந்தார்கள். எனவே அதற்கு தோணிபுரம் என்னும் பெயர் வந்தது. அது நீர் பொருவில் திருத்தோணிபுரம் நீர்னா பெருவெள்ளம். அது ஒப்பற்ற வெள்ளம், உலகமெல்லாம் அடியுமாறு வந்ததனாலே இது ஒப்பற்ற வெள்ளம். அவ்வாறு வந்த அந்த வெள்ளத்தில் பிரணவமாகிய தோணியில் ஏறி அம்மையும் அப்புறம் அமர்ந்ததனாலே அது தோணிபுரம் என்னும் பெயர் வந்தது. இப்பொழுதும் கூட தோணியப்பரும் பெரிய நாயகியும் அந்த 2வது நிலையிலே கீழே லிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலனையாகி என்ற தன்மையோடு கீழே நீங்க அந்த 3ம் பார்க்கலாம். சீர்காழி கோயில்ல ஊரலிங்க சங்கம வழிபாடுகள் 3ஐயும் செய்ய முடியும். கீழே லிங்கவடியில் வெங்கவடியில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலைநாயகி உடனாய பிரம்மபுரீஸ்வரர் இடையில பெரிய நாயகி உடனாய திருத்தோணியப்பர் வேற சங்கம வழிபாட்டில சட்டையப்பர் சட்டநாதர் ஆக 3 பேர் வழிபாடு 3 நிலையிலும் நாம் பெருமானை வழிபாடு செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு இல் திருத்தோணிபுரம் என்பதனாலே உலகமெல்லாம் அழிகிற காலத்தில் வந்த மிகப்பெரு வெள்ளத்திலும் கூட அழியாது இழந்ததனாலே அது தோணிபுரம் ஆயிற்று. அதையும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதை வழிமொழி திருவிழாவிலே நாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பூந்தராய் என்ற பெயர் எதனாலே வந்தது? 6வது திருப்பெயர் பூந்தராய். 6வது திருப்பெயரான பூந்தராய் எப்படி வந்தது என்றால் சங்கநிதி பதுமநிதி என்னும் 2 நிதிகளின் தெய்வங்களும் பூஜித்து உங்களுக்கு சங்கம் பதுமம் ஒன்று சங்கு வடிவிலானது, இன்னொன்று தாமரை பூ வடிவிலானது. அந்த 2 நிதிகளினுடைய அதிதெய்வங்களும் பூஜித்து மாறாது கொடுக்கும் வரம் பெற்றார்கள். எது கேட்டாலும் மாறாது கொடுக்கின்ற வரம் பெற்றார்கள். சங்கநிதி பதுமநிதி தான் நம்முடைய நாவுக்கரசன் கூட பாடுவார்கள். சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் முதுவார அவர் செல்வம் அது இப்போ மன்னன் போடுவார். அப்படிப்பட்ட சங்கநிதி பதுமநிதி என்ற 2 நிதிகளின் அதிதேவதைகளாக விளங்குகின்ற அவர்கள் பூஜித்து பெருமானிடம் யார் எதை கேட்டாலும் இல்லைன்னாது கொடுக்கின்ற வரத்தை பெறுவதற்காக அவர்கள் பூந்தாராக இருந்து தாரணா மாலை 2 பேரும் பூமாலைகளாக இருந்து பூசித்தமையால் இப்பெயர் பெற்றது ஒரு காரணம். இன்னொன்று பூமியை சுருட்டி கொண்டு பூந்த ரணியாட்சனை ரணியாக்கன் என்று சொல்லப்படுகிற அசுரனை கொல்ல திருமால் வெள்ளை பன்றியாக உருவெடுத்து சென்று கொன்று பூமியை கொம்பில் ஏற்று வருத்திய பழி போக, அதாவது
ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை என்று வில்லிபுத்தூராருடைய மகனாராகிய வரந்தருவார் பாடுவார். உலகம் ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை என்று சொல்வார் வரந்தருவார். ஏனம்னா பன்றி. ரணியாக்கன் இந்த உலகத்தை சுருட்டி கொண்டு போய் பதுங்கிக் கொள்ள அப்ப வெள்ளை பன்றியாக உருவெடுத்து உள்ளே சென்று இரணியாக்கனை கொன்று அந்த உலகத்தை தன்னுடைய கொண்டு வருது சொன்னா வெள்ளை பன்றியா சென்ற பூமியை கொம்பில் ஏற்று பன்றி தன்னுடைய கொம்பில் ஏற்று கொண்டு வருகிறார் இந்த உலகத்துக்கு இந்த பகுதிக்கு. அப்போ அவ்வாறு அந்த 2 பழி பூமியை தன்னுடைய கொம்பிலே சுமந்த பழி இது கூட பன்றியாக சென்றாலும் கூட பூமி தாயை தன்னுடைய கொம்புன்னு சுமந்து இந்த பல் போன்ற பகுதி அதில் சுமந்து வந்ததுனாலே அந்த பழி நீங்க பூசித்தா வெள்ளைப்பன்றியாக இருந்த திருமால். அதனால் பூந்தராய் என்று இத பேர் வந்தது என்று சொல்லலாம். இந்த பூந்தராய் என்றால் பூந்தார்னா பூமாலை, தாரா என்றால் கொம்பில் தரித்தவன். கொம்பில் தரித்தவன் தன்னுடைய கொம்பில இரணியாக்கனாலே கொண்டு செல்லப்பட்ட பூமியை தன்னுடைய கொம்பில் தரித்தவனாலே பூந்தாராய் என்ற பெயர் தராய் என்று சொல்லிட்டு என்று இந்த பூந்தராய்க்கு காரண பெயர் சொல்லப்படுகிறது. அதான் இங்கே தராயர பராயண வராக உருவாய் உருவா தராயண விராயரி பராய் மிகு தராய் மொழி ராயபதி என்று இந்த வழிமொழி திருவிராகத்தை பற்றி ஒரு சில குறிப்போடு சொல்ல வேண்டும். நான் பின்னாலே சொல்லுகிறேன். அப்படி நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த காரணத்தை சொல்லுகிறார். அடுத்து சிரபுரம் என்ற பெயருக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தேவர்களோடு அமுது ஒண்ண இந்த சைங்கேயன் அல்லது சிலம்பன் என்று சொல்லப்படுகிற பாம்பு தேவர்களுக்கெல்லாம் அதாவது பார்க்கடலை கிடைத்த பொழுது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் வரிசையாக உண்ண தொடங்குகிறார்கள். இந்த சைங்கேயன் அல்லது சிலம்பன் என்று சொல்லப்படுகிற பாம்பு தேவ உருவம் கொண்டு அந்த கூட்டத்தில் போய் வரிசையா உட்கார்ந்துருது. அப்போ எல்லாருக்கும் சட்டுமுத்தால் அந்த அமிர்தத்தை வாயிலே ஊற்றிக்கொண்டே வருகிற திருமால் சைங்கேயன் என்ற பாம்பும் அந்த அசுரனும் வாயை திறந்திருக்க ஊத்திடுறார். அப்போ சூரியன் காட்டுறான் இவன் தேவன் இல்ல அசுரன் என்று. அப்ப தன்னுடைய கையில இருக்கிற சட்டுவத்தால தலையில ஒரே போடுறாரு. அந்த 2 துண்டா போயிடுது பாம்பு. அந்த தலை மட்டும் வழிபடுது. அந்த தலை மட்டும் வழிபட்டு பெருமானுடைய அருளை பெறுவதற்காக ராகுவாக இருந்து பூஜித்த தலம். எனவே அதுக்கு சிரபுரம்னு பேர். அதனாலேதான் சூரியன் காட்டி கொடுத்ததுனாலேதான் அந்த சூரியனை இந்த பாம்பு பிடிக்குது. நம்ம படிக்கிறோம் கிரகணம் சொல்றோம்ல. சூரியனை பாம்பு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா விழுங்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் தன்னை அமிர்தத்தை பருக விடாமல் காட்டி கொடுத்த சூரியனுக்கு கொடுக்கிற தண்டனையாக ராகு கருதுகிறது. ஆனால் இங்கே ராகுவாக நின்று அந்த தலை மட்டும் பூஜித்த காரணத்தினாலே சிரபுரம் என்னும் பெயர் சீராழிக்கு வந்தது. அடுத்து புறம்னா புறான்னு அர்த்தம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ரொம்ப பெரிய கதை. இந்த கதையில இருந்து இந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது சீராழி எவ்வளவு தொன்மையான ஊர்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி 7 ஊழிகள் போய்விட்டன. 8வது ஊழியில தான் அது புறவங்கிற பேர் வருது. இந்த 8வது ஊழியே இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தியதுன்றான். அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய புறநானூற்றிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்திரன் பருத்தாகவும் அக்னி புறாவாகவும் மிக வேகமாக துரத்தி கொண்டு வருது. 2 பேரும் செய்யற சூழ்ச்சி இது. சிபி சக்கரவர்த்தி என்ற மன்னன் ஒரு யாகம் செய்கிறான். அப்பொழுது அந்த மன்னனுடைய கொடை உள்ளத்தை சோதிப்பதற்காக இந்திரன் ஒரு மருந்தாக மாறி அக்னியை புறாவாக வழங்க அந்த புறாவை விரட்டி கொண்டே இந்திரன் ஆகிய கழுகு பருந்து வர அந்த நிலையில் சிவி சக்கரவர்த்தியோட புறாவாகிய அக்னி தஞ்சமடைகிறது. பருந்திடம் தன்னை காப்பாற்ற வேண்டி. அவ்வாறு தன்னை தஞ்சம் அடைந்த அந்த புறாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தான். தசை எறிந்து கொடுத்தான். கடைசியில் தானே துளையில் ஏறினான் என்பது சிபி சக்கரத்தினுடைய வரலாறு.
அப்போ அப்படி ஒரு பெரிய பாவ செயலை இந்திரனும் அந்த அக்னியும் செய்ததனாலே புறாவாக வந்த அக்னி இப்படி ஒரு பெரும் பழியை சுமந்தான். இல்லைங்களா? புறாவுக்காக தன்னுடைய தசையறிந்து கொடுத்தான் இல்லையா, தன்னுடைய உயிரை தந்தான்ல, அந்த பழியை போக்கிக் கொள்வதற்காக புறாவாகிய அந்த தீக்கடவுள் தன்னுடைய தன் மீது வந்த பழியை போக்கிக் கொள்வதற்காக வழிபாடு செய்தமையினால் போந்த பெயர் தான் இந்த புறவம் என்பது. புறவம் என்ற செய்தி நான் முன்னே சொன்னது மாதிரி சங்க காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவி சக்கரவர்த்தியை பற்றி சொல்லுகிற பொழுது சிவ சக்கரவர்த்தியினுடைய சிறப்பை சொல்றப்ப பாடுறாங்க. புறநானூறுல 43வது பாடல். அதுல பாருங்க, கொடுஞ்சிறை கூறுகீர் பருந்தின் ஏறு குறித்தீரி ஏறு குறித்தோரி தன்னகம் புக்க குறுநடை புறவின் தகுதி அஞ்சி சீரை புக்க வரையாயிகை உறவோன் வருக. அப்போ இது யார சொல்றாருன்னா, சோழன் நலங்கிள்ளியோட தம்பி மாவளத்தான் என்ற ஒருவனும் தாமப்பல் கண்ணன் என்ற ஒருவனும் வட்டாடுகிற பொழுது ஒருவன் அந்த தாமப்பல் கண்ணன்கிற கை கலப்ப இந்த வட்டாட்டில் ஒரு சூது செய்ய இந்த சோழன் என்ன பண்றான், கோபம் கொண்டு மிக வேகமாக அவன் மீது வட்டை எறிகிறான். அப்பொழுது அவன், நீ சோழன் மகனே இல்லை என்று கோபமா அந்த தாமப்பல் கண்ணன் சொல்ல அந்த நிகழ்ச்சியை பாடியதுதான் இந்த பாடல். இந்த பாடல் சொல்லப்பட்ட செய்தி பாருங்க, கொடுஞ்சிறை கூறுகீர் பருந்தின் என்றால், கொடுஞ்சிறைன்னா கொடிய செய்தி அர்த்தம் இல்ல, குறிய நடையினையுடைய புறா, தன்னிடத்தை அடைந்த குறிய நடையினையுடைய புறாவினது அழிவிற்கஞ்சி தன் அழிவிற்கு அஞ்சாது புறாத்தலையுள் புக்க வரையாத வன்மையுடைய வலியுறுத்தா என்று அந்த சோழன் நலங்கள்ளியை பாடுகிறார் அந்த புலவர். இந்த உரையை பாருங்க, உரையே பழந்தமிழ் உரை. அது எப்படி பாருங்க, பாட்டு நான் படிக்கிறேன், பாட்டுல அது மிகப்பெரிய பாடல். அந்த பாடல்ல 23 அடிகள்ல உடைய பாடல்ல ஒரு 4 அடிகள்ல இது செய்தி குறுகிய சிறகினை உடைய கூறுகில் கூர்மையான நகங்களை உடைய பருந்தின் ஏறு குறித்து, பருந்து வந்து தன்னை கொல்ல வருகிறதே அதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னகம் புக்க ஓரி அதிலிருந்து விலகி தன்னகம் புக்க தன்னிடம் அடைக்கலமாக புகுந்த குறுநடை புறவின் குறுகிய நடையுடைய அந்த புறாவினுடைய கவுதேஞ்சி அதனுடைய துன்பத்தை கண்டு அஞ்சி அதுக்கு அதை நீக்குவதற்காக சீரை புக்க துவாக்கோலில் ஏறி தன்னுடைய தசையை எறிந்து கொடுத்த வரையாத ஈகையுடைய வலிமையுடையவனுடைய சோழனுடைய சிவிச்சக்கரத்தினுடைய வழியிலே வந்தவனே என்று சோழன் நலங்களிலேயே பாடுகிறார் அந்த புலவர். அப்போ இந்த புறவம் என்ற பெயர் வந்ததுக்கு எவ்வளவு தொன்மையான காரணம் பார்க்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கியங்களிலே இந்த செய்திகள் பதிவாகியிருக்கின்றன. அதான் இந்த புறவம் இந்திரன் பருந்தாகவும் தீக்கடவுள் ஆகிய அக்னி புறாவாகவும் யாகம் செய்து கொண்டிருந்த சிவிச்சக்தியை சோதிக்க வர, அப்பொழுது தன்னிடம் அடைக்கலமாக புகுந்த புறாவுக்காக தன்னுடைய உயிரையும் தந்த அந்த சிவி சக்கரவர்த்தி தன்னுடைய தசை அறிந்து கொடுத்தார் அல்லவா, அந்த பழியை போக்கிக் கொள்வதற்காக புறா பூசித்ததனாலே திருப்புறவம் என்னும் பெயர் வந்தது. அடுத்து சண்பை புள்ள அடிச்சுக்கிட்டு அந்த யாதவ இனமே அழிஞ்சு போகும். அது ஒரு நல்ல கதை. கபில முனிவர்னு ஒருவர், அந்த கபில முனிவரை கேலி செய்ய வேண்டும், இகழ வேண்டும், பரிகாசம் பண்ண வேண்டும் என்று யாதவர்கள் சிலர் ஒரு ஆணுக்கு கர்ப்பம் கொண்டது போல வேஷம் போட்டு இந்த கர்ப்பிணிக்கு என்ன பிள்ளை பிறக்கும் என்று கபில முனிவரிடம் அனுப்ப, கபில முனிவனுக்கு தெரிஞ்சு போய் இது உலகேதான் பெறும் என்று சொல்லி கோபமா சொல்ல, அந்த ஆண்மகனுக்கு உலக்கையை பெற அந்த உலக்கையால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அந்த கபில முனிவனுடைய சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த உலக்கையை அராவி மிகச் சிறு 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 துகள்களாக்கி கடல்ல எரிஞ்சுடுறாங்க. எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம், இந்த உலக்கை இருந்தாலும் நம்ம அழிஞ்சுக்குவோமோ, இந்த உலக்கையவே நாம் அழித்து விடுவோம் என்று சொல்லி அந்த உலக்கையை மிக துருவி அராவின்னு சொல்ல முடியல, அது போல மிகச்சிறு துகளாக்கி கொண்டு போய் கடல்ல எரிஞ்சிடறாங்க. ஆனால் அந்த கடல்ல அவையெல்லாம் அந்த துகளெல்லாம்
சண்பை புல்லாக மாறி கடற்கரை ஓரத்துல வந்து கிடக்கிறது. அப்பொழுது இந்த யாதவகுமார்கள் எல்லாரும் சேர்ந்து கடற்கரையில் போய் ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே அவருக்குள் வாய்ச்சண்டை வர ஒருவன் ஒரு சண்பை புல்லை எடுத்து ஒருவனை அடிக்க, இன்னொருவன் அதே சண்பை புல்லை எடுத்து அடிக்க, அந்த சண்பை புல் வெறும் புல் இல்லை, அது பாறை அல்லவா, ஒவ்வொருத்தரும் அடிபட்டு செத்து போறான். இப்படி அந்த யாதவ குலமே அழிந்து போச்சு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, அதே நேரத்துல தன்னாலே அந்த இனம் அழிந்து போவதற்காக கபில முனிவரும் வருந்துகிறார். தன் இனத்தை இப்படி ஒரு சாபம் சொல்றது என்று கிருஷ்ண பரமாத்மாவும் வருந்துகிறார். ரெண்டு பேரும் அந்த பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். சீர்காழியில் இருக்கிற பெருமானை கண்ணனும் அந்த முனிவனும் வழிபாடு செய்து பயன்பெற்ற காரணத்தினாலே சண்பை என்னும் திருப்பெயர் வந்தது. சரிங்க. அடுத்தது காழி. அந்த காழிக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒண்ணு, தாண்டவத்திலே தோற்று போன காளி, பெருமானோடு தாண்டவத்தில் நடனத்தில் தோற்று போன காளி பெருமானிடம் அந்த அவளோடு போட்டியிட்டதற்காக வருந்தி அந்த பாவம் நீங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தனாலே காளி என்னும் பெயரும், இன்னொரு பெயர் சொல்லுவாங்க காளிதன் என்னும் பாம்பு வந்து அது தான் செய்த அந்த பாவத்தை நீக்கிக் கொள்வதற்காக வழிபாடு செய்ததாக வரும். அந்த யமுனா யாத்தங்கரையிலே காளிங்கன் என்ற பாம்பினுடைய வரலாறு. அந்த ரெண்டு காரணத்துக்காக காளி என்னும் பெயர் வந்தது. கொச்சை வயம் என்றால் என்னன்னா, பராசரர் என்ற ஒரு முனிவர் ஆற்றுக்கடையிலே மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணை புறந்ததனால் உண்டாகிய கெட்ட நாற்றமும் பழியும் நீங்குவதற்காக இதோடல்ல எல்லா முனிவர்களும் நிகழ்கிறார்கள். இந்த முனிவர்களுடைய இகழ்ச்சி, தன் மீது படிந்த பழி, தன் மீது படிந்த நாற்றம் எல்லாவற்றையும் போக்கிக் கொள்வதற்காக பராசர முனிவர் வழிபாடு செய்தனாலே கொச்சை வயம் என்னும் பெயர் வந்தது. கொச்சை என்பது தீநாற்றம் என்றும், பயம் என்பது அதை போக்குவதற்கு மேற்கொண்ட முயற்சியும் சொல்வது. எனவே கொச்சை வயம் என்ற பெயர் அந்த பராசர முனிவர் மச்சகந்தியை புணர்ந்ததனாலே ஏற்படுகிற தீநாற்றம், அவளை புணர்ந்ததனாலே ஏற்பட்ட பழி, முனிவர்களுடைய இகழ்ச்சி ஆகியவற்றையெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக வழிபாடு செய்தனாலே அந்த திருத்தலத்துக்கு கொச்சை வயம் என்னும் பெயர் வந்தது. எல்லாவற்றுக்கும் நிறைவாக 12வது திருப்பெயராக கழுமலம் என்னும் பெயர். நம்முடைய பட்டினத்தடிகள் கூட தாம் இயற்றிய நூல்கள் பலவற்றுள்ள நாம் 11ஆம் திருமுறையில 5 நூல்கள் தொகுத்து வைத்திருக்கிறோம். அதிலே ஒன்று திரு கழுமலம் மணிக்கோவை. அவர் கழுமலம் என்ற பெயரைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். 12 திருப்பெயர்ல முதல்ல இருந்து பிரம்மபுரம், வேணு, புகலி, வெங்கூர், நீர், கோவில், திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், வலுப்புறம், முன் வறுபுறவம், சண்பை நகர், வளகாழி, கொச்சவயம், பரவுதிரு கழுமலமும் 12 திருப்பெயரத்தில கழுமலம் என்னும் பெயரைத்தான் அவரும் தேர்வு செய்தார். அப்படி தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்றால், கழுமலம் என்பது முனிவர் அடைந்து எங்கும் கழுவ முடியாத, யாண்டும் கழுவ முடியாத மலத்தினை போக்கிக் கொண்டவதனாலே அந்த பெயர் வந்தது என்றும், ரோமச முனிவர் அடைந்து பூஜித்ததனால் ஞானோபதேசம் பெற்று உலகில் உயிர்களது மலங்களை எல்லாம் கழுவுகின்ற வரத்தை அவர் பெற்றார் என்றும், அதனாலே கழுமலம் என்னும் பெயர் அந்த திருத்தலத்தில் வந்தது என்றும் ஒரு வரலாற்று செய்தி குறிப்பிடுகிறது. இது நம்முடைய வழிமொழி திருராகத்துல ரகர எழுத்து 21 முறை வருவதுமாறு பாடியிருப்பார். பொழுதல் அரிதழிகளில் உழி உலகு வழிபெருகு வழியினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவும் முனி புழுவினோடு கழுவு சிவனை தொழுது உலகில் இழுவும் மல வழியும் வகை கழுவு முறை கழுவலனது ஒரு பதிகம். அந்த சாதாரிப்பன் நம்ம இந்த பதிகத்துல 12 அடிகள் 21 முறை அந்த வழிமொழி திருராகத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாம் அடுத்த பாடல் செல்லலாம். இப்படி 12 திருப்பெயர்களை உடையதாக அந்த திருத்தலம் வழங்குகிறது. இந்த திருத்தலங்களினுடைய பெயர்களையும் பெயர்களுக்குரிய காரணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொன்ன அந்த வழிமொழி திருராகம் என்ற பகுதியை படிக்கலாம். அது படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பது போல் தெரிந்தால் தர்மயாதீன பதிப்புல மிக தெளிவான உரை எழுதியிருக்கிறார். தர்மயாதீன பதிப்பு பொறுத்தவரையும் 12 திருப்பெயர்களுக்கும் முதல்ல குறிப்பறை இருக்கிறது. அந்த குறிப்பறை, அதாவது தருமபுர ஆதீனத்தினுடைய தேவார பாடசாலையினுடைய தமிழாசிரியராக இருந்த
பண்டித கந்தசாமி பிள்ளை என்பார் எழுதிய குறிப்புரையும் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த 12 திருப்பெயர்களுக்கும் தெளிவாக நாம் பெற வேண்டும் என்றால் கந்தசாமி பிள்ளை என்ற ஓதுவார் தருமபுரத்தில் இருக்கிற தேவார கல்லூரியினுடைய தமிழாசிரியராக விளங்கிய கந்தசாமி பிள்ளை என்பவர் எழுதிய குறிப்புரை. அதுக்கு பிறகு பின்னாலே வந்த பதிப்பில் இப்பொழுது பொழிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அந்த குறிப்புரையை தழுவி எழுதியிருக்கிறார்கள். எனவே குறிப்புரை பொழிப்புரை ரெண்டும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து திருப்பனந்தாள் காசி மடத்துல பெரிய புராணத்துக்கு ஒரு உரைநடை நூல் பட்டுசாமி ஓதுவார். மிக பெரும் அறிஞர். தமிழகத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் தமிழறிஞர்களோடு தொடர்புடையவர். நட்புரிமை பாராட்டக்கூடிய அருமையான பேராசிரியர். அவருடைய பட்டுசாமி ஓதுவாருடைய குறிப்புரையில இந்த 12 திருப்பெயர்களுக்கான காரணத்தை அவரும் எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் இதே காரணங்கள் தான். அதே போலவே நம்முடைய சிவகவிமணி அவர்கள் இந்த 12 திருப்பெயருக்குமான காரணங்களையும் சீர்காழி அருணாசல கவிராயருடைய தலபுராண குறிப்பையும் ஞானசம்பந்த பெருமானுடைய வழிமொழி திருராகத்தையும் அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறார்கள். ஆகியவற்றையெல்லாம் படித்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சீர்காழியினுடைய 12 திருப்பெயருக்கான காரணங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாயில்கள் இவையெல்லாம் என்று சொல்லி இந்த திருக்கழுமலத்துக்கு மட்டும் வரவு திரு கழுமலமாம் என்று 2 அடைமொழிகளை தந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இப்பெயர் காலவரிசையில் கடைசியாக வந்தது என்றும், அதனால் அதுவே மேல்வரும் ஊழி வரையில் அடுத்து வருகின்ற ஊழிக்காலம் வரையில் உயிர்கள் போற்ற நிற்கக்கூடியது என்றும், மலம் கழுவ பெற்ற சிவத்தை அடைவதே உயிர்கள் பெரும் பேராதலின் மலம் கழுவ பெற்றால் அம்மலங்கழி அன்பரோடு மறி என்று படிக்கணும் இல்லைங்களா? செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டார் அம்மலங்கடி அன்பரோடு மறி நாளர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயந்தானம் அரணத்தோடு என்று 12வது சூத்திரத்துல சொல்வது போல மலங்கள் கழுவ பெற்ற ஆன்மாதான் பெருமானிடம் கொண்டு சேர முடியும். அதான் உயிர்கள் பெறுகின்ற பேராதலின் அதனை செய்கின்ற கருத்தோடு வரவு திரு கழுமலம் என்ற அடைமொழிகளோடு இந்த திருத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய சிவகவிமணியை அவர்கள் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். என்று இந்த 12 திருப்பெயர்களுக்கான காரணத்தை ஓரளவுக்கு நாம் பார்த்தோம். இதை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி இது வழிமொழி திருராகம்தான் மிக அந்த எல்லாவற்றிலும் இந்த அமைப்பில் தான் அவர் பாடியிருக்கிறார். நன்றாக நினைவு கொள்ளுங்க. ஞானசம்பந்த பெருமான் இந்த அமைப்பில் தான் இந்த 12 திருப்பெயர்களையும் இந்த வரிசையும் குறைப்படித்தான் வழிமொழி திருராகத்திலேயும் ஏகவாதம், மாலை மாற்று, சக்கரமாற்று, கோமூத்திரி, திரு எழுவூர் தொடுக்கை ஆகியவற்றிலெல்லாம் பாடியிருக்கிறார். அதை வச்சுதான் நம்முடைய அந்த வரிசையிலே தான் தெய்வ சேக்கடார் அவர்கள் இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கிறார். ஏன் கழுமலம் என்ற திருப்பெயரை சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள் பிற்காலத்தை வந்தவர்கள் என்றால் இதுதான் கடைசியா வந்திருக்கிற பேர். மலங்கள் கழுவ பெற்ற ஆன்மாதான் பெருமானுடைய திருவடிகளை சேர முடியும். எனவே எல்லா பெயர்களை விட இந்த கழுமலம் என்ற பெயர் மிகச் சிறப்புடையது என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அதனாலதான் பட்டினத்தறிஞர்கள் கூட கழுமலம் மணி என்று பெயர் என்று காரண பெயருக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இப்பெயரின் பொருள் பற்றியே அம்மலங்கழி அன்பரோடு மறி என்று ஞானசாஸ்திர கருத்தும் மனத்துள் எழ அதுவே ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த தலம் என்ற நினைப்பை எழுவிக்க அதுவே அதனுள் மிதித்தல் தகாது என்ற எண்ணத்தை விளைவிக்க மேல் சரிதம் நிகழ்ந்து இப்பெயராலே நபிகள் தேவாரம் உள்ள காரணம் ஆயிற்றுவோம். நம்பியாரூரர் இந்த திருத்தலத்தை மிதிக்காம போவார். அப்போ தூரத்துல இருந்தபடியே என்ன கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று பாடுவார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ரோமச முனிவர் எத்தாங்களிலும் தொலையாத தமது மனத்தொகுதியை இக்காழி என்பதிலே உள்ள சிவனை கண்டு பூஜிக்க நீங்க பெற்று ஞானம் அடைந்து சிவகதி அடைந்ததுதான் இந்த பெயருக்கு காரணம் என்று ஒரு காரணம் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சர்வ ஆன்மாக்களும் சிவ தீக்கையினாலே அந்த தீமைகளை கெடுத்து நன்மையை தருவதனை தீட்சை, பாவங்களை போக்கி நன்மையை தருவது தீட்சை. அப்படி எல்லா ஆன்மாக்களும் சிவ தீக்கையினாலே மலத்தை கழுவதற்கு அமைந்த தலமாதலின் இதுக்கு கழுமலம் எனவும்
மறுவற்ற பிரம்மகுலத்தில் தோன்றி தீக்கைகளாலே மலத்தை கழுவ பெற்ற சம்பந்த சுவாமிகள் வந்தமையால் கழுமலம் எனவும் ஆயிற்று என்று பல காரணங்களை இந்த திருக்கழுமலம் என்னும் பெயர் குறிப்பிடுகிறார்கள். அன்பர்கள் ஏற்றவற்றை எல்லாம் புரிந்து கொள்ளுமாறு நான் அன்போடு வேண்டுகிறேன். இப்போ அந்த 67வது பதியத்துல ஒரு சிறப்பை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். என்னன்னா, இந்த 3வது திருமுறையில் 67வது பதியம் வழிமொழி திரிராகம் சாதாரி பண்ண அமைந்தது. அதுல பாத்தீங்கன்னா 12 பாடல்கள். முதல் பாடல்ல பிரமபுரம் என்ற பெயருக்கு காரணம் சொல்லுவார். பிரமபுரம். இப்ப பிரமபுரத்துல 2வது எழுத்து என்ன? ர. இடையில ரகரம். பிரம்மபுரத்தினுடைய 2வது எழுத்து இடையில ரகரம். அந்த திருத்தலத்தை பற்றி வரலாற்றை சொல்ல வந்த ஞானசம்பந்த பெருமான் அடிதோறும் மட்டும் இல்ல, சீர்கள் தோறும் 2வது எழுத்தெல்லாம் ரகரம் வரும்படியாக பாடியிருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், பிரம்மபுரம் என்னும் திருத்தலத்துக்கு விளக்கம் சொல்ல வந்த ஞானசம்பந்த பெருமான் பிரம்மபுரம் என்ற சொல்லினுடைய 2வது எழுத்து ரகரம், இடையில ரகரம். அந்த இடையில ரகரம் வருமாறு அந்த பாடல் முழுவதிலேயும் எல்லா சீர்லேயும் நான் பாடுகிறேன் பாருங்க. சுரர் உலகு நரர்பயில் தரணிதல புறநடிய அரணமதில். இந்த பாட்டுல பாருங்க, சுரர் உலகு நரர்பயில் தரணிதல புறநடிய அரணமதில் என்ற 5 சீர் இருக்கு. இந்த 5 சீர்லையும் 2வது எழுத்தெல்லாம் ராதான் இருக்கும் பாருங்க. சுரர் உலகு ர, நரர்கள் பயில் ர, தரணிதலம் ர, புறநடிய ர, அரணமதில் ர. இப்போ இதை நான் ஒரு அடி சொல்லியிருக்கிறேன். அந்த 4 அடியிலையும் அடுத்த பாருங்க, புறமேறிய விரவு வகை சதவீச சுரமுடைய பரமனிடமாம் வரமுருட வரமுறையில் நிறைகொள் நிறை வருசூருதி உரையினால் பிரமமுயர் அறநெறிகொள் தரணையினை பரவவளர் பிரமபுரமே என்று பிரமபுரத்தினுடைய 2வது எழுத்து ரகரம். அந்த ரகரம் எல்லா சீர்லையும் வரும்படி பாடியிருக்கிறார். இது முதல் பாடல். அடுத்தது பாருங்க, 2வது பெயர் என்ன? வேணுபுரம். அந்த வேணுபுரத்துல 2வது எழுத்து என்ன? நூ. தன்னகரத்தினுடைய நூ. அந்த நூ அமைந்திருக்கிறது மாதிரி இந்த 2வது பாடல் முழுவதில் இருக்கிற எல்லா சீர்லேயும் தானு மிகவாணி செய்குள் தானு வியர் பேணு மது காணும் அளவில் போனு நீள் நீள் நதைய கோடில் பிடி மாணி மது நானு வகைய எல்லாரும் 2வது எல்லா எழுத்தும் எல்லா சீர்லையும் 2வது. அடுத்து 3வது பாருங்க, 3வது பேர் புகழி. புகழில 2வது எழுத்து என்ன? க. அப்ப இந்த அந்த வரலாற்றை சொல்லுகிற ஞானசம்பந்த பெருமான் அந்த 3வது பாட்டுல எல்லா சீர்லையும் க என்ற எழுத்து 2வது எழுத்தா வரும். பகலொழிசை நகமணியை முகமலர நிகழ்சரண அகமுனிவர். முனிவருக்கு அகலமலி சகலகளை மிக உரைசை முகமுடைய பகவனிடமாம். 2வது எழுத்து பூரா கா. சரிங்க. அப்புறம் அடுத்ததுல வெங்கூருங்கிற பேர். அப்ப 2வது எழுத்து என்ன? நகர ஊற்று. இங் நகர ஊற்று. அந்த நகர ஊற்று வருவது மாதிரி அங்கன்மதி கங்கை நதி வெங்கநர அங்கனில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடை அங்கி நீகர் எங்கள் நீரை தங்கும் இடமா. எல்லா இடத்துலயும் பாருங்க நகர ஊற்று 2வது சீர். ஒவ்வொரு சீர்லையும் 2வது எழுத்து. அடிதோறும் 2வது எழுத்து வர்றது எதுகை. அடிதோறும் வருகிற அடியெதுகையோடு மட்டுமல்லாமல் சீர்தோறும் 2வது எழுத்து ஓன்றி வருவதற்கு சீரெதுகை என்று பெயர். அப்போ அடியெதுகையும் சீரெதுகையும் ஒரே எழுத்து வருமாறு பாடுவது எப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு எந்த கவிஞர்கிட்ட கொடுத்தாலும் இப்படி பாட மாட்டோம். இது ஞானசம்பந்த பெருமானால் மட்டும்தான் பாட முடியும். அது ஞானசம்பந்த பெருமான் பாடல. ஞானசம்பந்த பெருமான் உள்ளிருந்து பெருமான் பாட வைக்கிறார். அதனாலதான் அவர் எனதுரை தனதுரையாக எனதுரை தனதுரையாக என்று நாம் பாடலே பெருமான் உள்ளிருந்து என்னை பாட வச்சான்னு சொன்னார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தமிழ் கவிதையை நீங்க எந்த இலக்கியத்தையும் பாட முடியும், பார்க்க முடியாது. வழிமொழி திருராகத்தை இன்று எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 3ஆம் திருமுறையில இருக்கிற 67வது பதிகம். முதல்ல படிக்கிறப்போ பொருள் புரியாது, கவலையே படாதீங்க. 2 தடவை படிங்க, 3 தடவை படிங்க. கீழே இருக்க உரை அப்புறமா படிங்க. முதல்ல பாட்டை படிங்க. எவ்வளவு நம்மால பிரித்து படிக்க பிறகு பாட்டினுடைய பொருளை கீழே போட்டிருக்காங்கல்ல. பெரும்பாலும் எல்லா உரையாசிரியர்களும் சரியாவே இருக்கிறாங்க. தரோபுரத்துல மிக மிக தெளிவாகவே இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறிப்புரையே மிகச்சிறப்பாக இருக்கிறது. தரோபுர ஆதீனத்தினுடைய குறிப்புரை இருக்குன்னா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெளியிட்டது. அதாவது 50களில் வெளியிட்ட நூல் அது.
குறிப்புரை கந்தசாமி புலவர் என்ற பேராசிரியர் எழுதியது. அந்த குறிப்புரையே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அந்த குறிப்புரை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது அண்மையில் வெளியிட்ட தர்மயாதின பதிப்பின் பொழிப்புரையும் அமைந்திருக்கிறது. அந்த குறிப்புரை மட்டுமே போதுமானது, மிக தெளிவாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு தலைப்புக்கும் இப்போ அடுத்தது இது பார்த்தோம். அப்புறம் தோணி அப்பர் தோணி நிகர் என்ற வரம்னா ஆணி பூணி பாணி என்று வரிசை நீயா வரும். அதே போல தராய பூந்தராய்ங்கிறப்ப ரா வரணும் இல்லைங்களா, தராயில ரா வரணும் இல்லையா, அங்கதான் ஞானசம்பந்த பெருமான் ரா என்ற நெற்றெழுத்து வர்ற மாதிரி பாடியதோடு மட்டுமல்லாமல் மிக அருமையான முறையில தமிழ்ச்சொல்லுக்கு இணையாக வட சொற்களையும் வைத்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இராமய பராபர புராதன பராது சிவராக அருள் என்று இராதும் இதராயது பராயனை புராணம் அமராதி அமராதிபதியாம் என்றால் பெருமான் அமர்கின்ற ஆதிபதியாக வழங்குகின்ற தலம் எதுவென்றால் அது தோணிபுரம் ஆதிபுரம். அது என்னன்னா அராமிசை இராது எழி நராயர வராயண வராக ஒரு தராயனை விழாயரை வராய் மிகு தராய் மொழி விராயபதியே என்று ஆதிசேடன் தலையிலே இருக்க வேண்டிய இந்த உலகமானது அதை விட்டு விலகி ரணியாக்கன் என்றனாலே பூமிக்குள் இந்த கடலுக்குள் கொண்டு செல்லப்பட வெள்ளைப்பன்றி உருவமாக எடுத்து சென்று திருமால் கொண்டு வந்து சேர்த்த தராய் என்ற அந்த வரலாற்று செய்தியை பின்னெண்டு அடிகளிலே மிக அருமையாக சொல்கிறார். அதை போல ஒவ்வொரு பெயரினுடைய இரண்டாவது எழுத்து இந்த ஒவ்வொரு பதியத்தினுடைய இந்த பாடலுடைய ஒவ்வொரு சீரியலுடைய இரண்டாவது எழுத்து அமைந்திருப்பது போல பாடியிருப்பதை அதை எங்கேயுமே பார்க்க முடியாது. மூல இலக்கியத்துக்கு அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி இலக்கியமே வரல. இறைவத்துக்கு நிறைய மூல இலக்கியமாக ஞானசம்பந்தர் தான் பாடினார். இப்ப மூலாமாலைன்னு எடுத்து அவர் தான் பாடுவாரு. கோமுத்திரி அவர் தான் பாடினாரு. எழுவூற்றுக்கை அவர் தான் பாடினாரு. பின்னாடி வந்தவங்க எழுவூற்றுக்கை பாடுறாங்க. அதுக்கு மூல இலக்கியமாக ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க. இதை வழிமொழி திருடராக மூல இலக்கியம் இதுதான். இதற்கு பின்னால எந்த ஒரு இலக்கியமும் இது போல வந்ததாக தெரியவில்லை. அப்புறம் கடைசி பாட்டுல பாருங்க, இந்த கழுமலம் என்பதற்கு இரண்டாவது எழுத்து உழு இல்லைங்களா, தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து ழகரம். 5 எழுத்து தமிழுக்கே உரிய மிகச்சிறந்த எழுத்து. வேற எந்த மொழியிலும் இல்லாத எழுத்து 5 எழுத்து. 5 எழுத்துனா சிவாய நம்ம சொல்லல, 5 எழுத்துக்கள் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை. அந்த 5 எழுத்துக்கள் எவை என்றால் ட்ர ந ழ எ ஓ. ட்ர நம்ம பெரிய ராணான்னு சொல்றோம்ல, அது பெரிய ராணான்னு சொல்லக்கூடாதுங்க. வல்லன வல்லொற்று வல்லின ரகரம் சகரம் சொல்லுவோம். பற்றுகன்றது சொல்லி பருகன்னு நான் படிக்கிறல. அதை ரான்னு சொன்னா பற்றுகன்னு படிக்காம பருகன்னு படிக்க முடியாது. அதை ட்ரான்னு சொல்லணும். ட்ரா. அப்புறம் ரெண்டு சுழி நான் சொல்றோம் இல்லைங்களா, அது வேற எந்த மொழியிலையும் கிடையாது. அடுத்தது ஏ குறில் எலிங்கிறோம்ல, எழில் எல்லாம் என்ற அந்த ஏ குறில். அப்புறம் ஓ ஒன்று என்று சொல்லப்படுகிற ஓ. இந்த 5 எழுத்தும் தமிழை தவிர பிற மொழிகளில் இல்லை. நீங்க மற்ற மொழிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பிற மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்ம ஒப்பீட்டு மொழியியல் ஒப்பீட்டு இலக்கணங்கள் ஒப்பீட்டு இலக்கியங்கள்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும். நம்முடைய இந்திய மொழிகளிலும் சரி, மேல்நாட்டு மொழிகளிலும் சரி, ஒரே எழுத்து 2-3 ஒலியை தராங்க எல்லாம். அதனாலதான் ஆங்கிலத்துல பொலிட்டிக்ஸ் வாங்க. ஓ என்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டா அது ஆ என்ற நெடிலாகவும் ஓ என்ற குறிலாகவும் ஓ என்ற நெடிலாகவும் ஒரே எழுத்து வருவாங்க. எம்என் ஓ இருக்கு இல்லைங்களா, அந்த ஓ என்ற எழுத்த ஓவர் அப்படின்னு சொன்னா நீட்டி ஓன்னு ஆகுது. ஒன் என்கிற பொழுது ஓ குறில் ஆகிறது. அவர் என்கிற பொழுது ஆகிறது. ஆர்டர்ங்கிற பொழுது ஆகிறது. ஒரே ஓ என்ற எழுத்து. அதனாலதான் அந்த பொனடிக்ஸ்ல இது எப்படி ஒலிக்க வேண்டும் என்று டேனியல் ஜோன்ஸ் என்ற ஆங்கில அறிஞர், ஆங்கில மொழியியல் அறிஞர் டேனியல் ஜோன்ஸ் என்பவர் பொனடிக்ஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த பொனடிக்ஸ்ங்கிற நூல்ல எப்படி என்ன சொல்லுவாருன்னா, எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மிகச்சிறந்த ஆங்கில அகராதிகள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், இது போல சில நல்ல தரம் வாய்ந்த அகராதிகள்ல எப்படி ஒரு சொல்லை உச்சரி
இருப்பான். எதை எழுத்து சைலண்ட் ஆவதும் எந்த ஓ என்று வந்தால் இது ஓ என்ற நெடிலாக படிக்க வேண்டுமா, ஓ என்ற குறிலாக படிக்க வேண்டுமா, ஆ என்ற குறிலாக படிக்க வேண்டுமா, ஆ என்ற நெடிலாக படிக்க வேண்டுமா என்பதை அந்த மொழியியல் அறிந்த அறிஞர்கள், அதாவது அவங்கெல்லாம் அடிப்படை டேனியல் ஜோன்ஸ் என்பார் எழுதிய பொனட்டிக் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒலியை தந்திருப்பாங்க. அந்த ஒலியிலும் இந்த என்று சொல்லப்படுகிற 5 எழுத்துக்கள் காணப்பட முடியாது. அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். சரி, இப்ப நம்முடைய தமிழ்ல என்னன்னா சிறப்பு எழுத்து ழ. இந்த கழுமலம் என்ற சொல்லல 2வது எழுத்து ழு. அது அப்படியே ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, எப்படி பாடுறாரு பாருங்க, 21 தடவை அந்த ழு வர்ற மாதிரி பாடுறாரு. ஒழுகல் அறிது அழிகலையின் ஒளி உலகு வழிபெருகு வழியை நினையா உழுதுடலின் எழுமயிர்கள் தழுவு முனி, அந்த உபமாச முடிவர். குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை தழுவும் முறை கழுமல நகர் பழுதிலேற எழுது மொழி தமிழ்வரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. அதுவும் பழுதில் இறை எழுதும் மொழியினர். இறைவன் எழுதிய மொழி தமிழ் மொழிகிறார் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அது எழுதாமறை, நல்ல வேறுபாடு பார்க்கணும். என்ன சிவபுரானுக்கு ஓர வஞ்சம் வந்து வடமொழி எழுதாம தென்மொழி மட்டும் எழுதினாரா என்றால், வடமொழி என்பது ஒலி, அந்த வேதம் என்பது ஒலி வடிவிலானது. அந்த ஒலி வடிவு என்று அங்க எழுத்து இல்ல, ஒலி வடிவம் தான். வரி வடிவம் ஒலி வடிவம் 2 வடிவம் உங்க ஒரு எழுத்துக்கு. ஆ என்ற எழுத்தை நான் வாயால் சொன்னால் அது வரி வடிவம், அது ஒலி வடிவம். அதை நான் எழுதி காட்டினா வரி வடிவம். இப்போ வேதத்தை ஒலி வடிவத்தில் பெருமான் அங்கே தந்தார் வடமொழியில. தென்மொழியில எழுதினார். அதான் இங்கே பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் வராது. அந்த பழுதில்லாத இறைவனை பற்றிய திருத்தலத்தை பற்றி பாடுகின்ற ஞானசம்பந்தன்றார். பழுதில் இறை அந்த பெருமானை எழுதும் மொழி, பெருமானை பற்றி சிறப்பித்து பாடப்படுகிற மொழியாகிய அந்த தமிழில் விரகன், விரகன்னா வலிமையுடையவன், ஆற்றல் மிக்கவன் இருக்கும். தமிழ் விரகனாகிய நான் ஞானசம்பந்தர் சொல்றார், வழிமொழிகள் மொழி தகையவே என்று கழுமல நகருக்கான விளக்கத்தை சொல்றார். இப்படி இதில் 21 முறை நகரம் வரும். அதே போல எத்தனை முறை நகரம் வருகிறது, எத்தனை முறை நகரம் வருகிறது என்பதெல்லாம் நீங்க ஒவ்வொரு பாடல் வழியாக சிந்திக்க வேண்டும். இந்த வழிமொழி திருவிழா என்பது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பதியம். அது போல இந்த திருத்தாளச்சதி என்று ஒன்று 3ஆம் திருமுறையாக வரும். இந்த திருத்தாளச்சதி, இந்த வழிமொழி திருவிராகம், இவையெல்லாம் வேற யாராலும் செய்ய முடியாது, ஞானசம்பந்த பெருமானை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரங்கள். அதுபோல அந்த 70 இருக்கை ஓர் உருவாயின மானாண்டாரத்தை என்ற அந்த பதியம். அதுபோல மொழி மாற்றுன்னு சொல்லி சொற்களை தேவையான இடத்துல மாற்றி மாற்றி வச்சு பாடும். அப்படி பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். பின்னாடி அதுக்கு இலக்கியங்கள் வந்தன. அதாவது சுரையாழ அமிழ்ந்திருப்ப வரையனை யானைக்கு நீத்தும் மேற்கு நிலை என்ப கானக நாட சுனை என்று ஒரு பாட்டு. கரையாட மஞ்சை கயத்தாட மஞ்சை கரையாட கெண்டைன்னு ஒரு பாட்டு. கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை சுரையாழ அம்மி மிதப்ப வரையனைய யானைக்கு நீத்தும் மயிலுக்கு நிலை என்ப முயலுக்கு நிலை என்ப கானகநாடன் சுனை. இந்த பாடல்ல அப்படியே பொருள் செய்தால் மிக பெரும் ஏமாற்றம். கெண்டை மீன் கரையில ஆடுதான், கெண்டை மீன். மயில் குளத்துல ஆடுதான். நல்லா பாருங்க, கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை சுரை ஆழ அம்மி மிதப்ப. தண்ணியில போட்ட உடனே ஒரு சுனையை பற்றி பாடுற கானகநாடன் என்ற ஒரு நாட்டு அரசனுடைய சுனையை பற்றி பாடுகிறார் ஒரு புலவர். இந்த சுனை எப்படி இருக்கிறதா, சுனையில இருக்கிற மீன்கள் எல்லாம் கரையில வந்து ஆடுதான். கரையில ஆட வேண்டிய மயில் கயத்துல ஆடுதான். கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை சுரையாழ அம்மி மிதப்ப. அம்மி மிதக்குதாங்க, சுரை ஆழ்ந்து போகுதான். சுரை எப்படி போட்டாலும் மிதக்கும், சுரைக்கா அது ஆழுது, அம்மி மிதக்குதான். வரையறைய யானைக்கு நீத்தும், மலை போன்று இருக்கிற யானைக்கு அந்த சுனை வெள்ளம் நீந்துவது போல் இருக்குதான், ஆனால் முயலுக்கு நிலைச்சிருக்குதான். இப்படி ஒரு பாடலை பாடியிருக்கிறார் ஒரு புலவர் என்றால் இதை மொழி மாற்றிக் கொள்ள வேண்டும் தான். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை என்பதை இடம் மாத்தி கரையாட மஞ்சை
கயத்தாட கண்டை சுரை மிதப்ப அம்மியாழ வரையனைய யானைக்கு நிலைக்கும் உயர்க்கு நீத்தும் கானகநாடன் சுனை என்று மொழி மாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்வார். இப்படிப்பட்ட மொழிமாற்று பதிகம் ஒன்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். மிக அருமையான பகுதி. அதெல்லாம் இந்த புதுமைகளை படைப்பதில் அதெல்லாம் சீர்காழி தான் பாடத் தொடங்குவார். எந்த ஒரு பதிகத்தை புதிய பதிகத்தை பாடத் தொடங்கினாலும் சீர்காழி தான் பாடுவார். எந்த ஒரு புதிய பண்ணை பாடத் தொடங்கினாலும் சீர்காழி தான் பாடுவார். இந்த சில சிறப்புகள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய கவிதைகளிலே பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வழிமொழி திருநாகம் சிறப்புடையது என்று சொல்லி இப்பொழுது நாம் இந்த 12 திருப்பைகளை இருக்கிறதால அடுத்து நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், இந்த 12 திருப்பைகளை உடைய சீர்காழியிலே இந்த ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கிறதுக்கு முன்னாலே நடைபெற இருக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது பாடல் எண் 15 பாருங்க. அப்பதியில் அந்தணர்தம் குடிமுதல்வர் ஆசில்மறை கைப்படுத்த சீரத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்புநெறி வழிவந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய்யல்வினார் உலரானார். இவன் முதல்ல ஞானசம்பந்த பெருமானுடைய குடி, கோத்திரம், தந்தையார் பெயர், அவருடைய சிறப்பு ஆகியவற்றை எல்லாம் இந்த 15வது பாடல்ல சொல்றார். ஒரே பாடல் எவ்வளவு செய்திகளை தெய்வ சேர்க்கிறார். அதாவது திட்பம், நுட்பம், செறிந்தன சூத்திரம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கண்ணாடிக்குள் உலகத்தையே பார்க்க முடியும். சின்ன கண்ணாடி, நம்ம கார்ல இருசக்கர வாகனங்கள்ல போகிற பொழுது நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில பின்னாடி வர்ற எவ்வளவு பெரிய கார்லாம் தெரியுது பாருங்க. அதுபோல சில சொற்களாலே பல பொருள்களை உள்ளடக்கி பாடுவதுதான் இந்த பல வகை பொருளை ஒரு சின்ன கண்ணாடிக்குள் காட்டுவது போல திட்பம், நுட்பம், செறிந்தான சூத்திரம் என்று சூத்திரத்தினுடைய இயல்பை சொல்வார்கள். மெய்கண்டார் பாடி இருக்கிற சூத்திரம் சொன்னா ஒரு சில அடிகளில் எவ்வளவு ஆழமான பொருள், அது சிற்றுரையாக இருந்தாலும் மாபாடியமாக இருந்தாலும் ஒரு 12 சூத்திரத்துக்கு எவ்வளவு பெரிய வியாக்கியானங்கள், விளக்கங்கள், பாஷ்யங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அப்படி எவ்வளவு பொருளையும் தன்னகத்தை அடக்கி இருக்கிறது. அதே போல 1330 அருந்தரோடும் 1000 சேர்த்து நாம படித்ததுக்கு பிறகு போய் ஒரு வாய் கேட்க நூலுளவோ என்று பாடுவார் ஒரு திருவள்ளுவர் மாலையில ஒரு புலவர். சரி, இப்போ இந்த ஞானசம்பந்த பெருமான் பிறந்த குடி, அவருடைய கோத்திரம், அவருடைய தந்தையாருடைய சிறப்பு ஆகியவற்றை எல்லாம் இந்த 15வது பாடல்ல பார்க்கிறோம். அப்பதியில் இந்த என்ற சுட்டு எதை காட்டுகிறது? போன பாட்டுல பார்த்தோம் இல்லைங்களா? பிரமபுரம், வேணுபுரம், புகழி எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த பாடலை படிக்கலாம். காரணம் என்ன? இவன் மந்திர ஆற்றல் மிக்கவை, சிவன் அருள் பெறத்தக்க சாதனம், சிவனுடைய திருவடியை அடைவிக்க செய்ய ஒரு சாதனம், சிவன் அருளை திருவருளை பெறுவதற்கு ஒரு சாதனம் வேண்டுவார்கள். எல்லோரும் எப்படி திருவைந்தத்தை சொல்வார்களோ, எப்படி ஆச்சாரிய பஞ்சாட்சரத்தை சொல்வார்களோ, அதே போல இந்த 12 திருப்பெயர்களையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதனாலே சிவனருடையும் திருவருளையும், சிவனருளாகிய திருவருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த சாதனம். இப்ப அப்பதி என்று 15வது பாட்டை தொடங்குவது எப்பதி என்றால் பிரமபுரம் என்றும், வேணுபுரம் என்றும், புகழி என்றும், வெங்கூரு என்றும், தோணிபுரம் என்றும், பூதரா என்றும், சிரபுரம் என்றும், புறவம் என்றும், சண்பை என்றும், காழி என்றும், கொச்சேவயம் என்றும், கழுமலம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிற 12 திருப்பெயர்களை உடைய அப்பதி என்று கூட்டம். அப்பதியில் அந்தணர்தம் குடிமுதல்வர், அந்தணர் குலத்திலே பிறந்தவர். யாரு? எங்க அப்பா சொல்றார். அந்தணர்தம் குடி முதல்வர் என்றால் அந்த குடியிலே முதன்மை பெற்ற சிறப்புடையவராக விளங்கினார். அந்தணர்தம் குடியிலே அந்தணர் என்போர் அறவோ மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளால் என்ற விதிக்கு சற்றும் மாறுபடாதவர் நம்முடைய சிவபாத இருதயர். சிவனுடைய திருவடியை எப்பொழுதும் தம்முடைய மனத்தில் கொண்டிருப்பவர், வைத்திருப்பவர் என்பது பொருள். சிவபாத ஹிருதயர். சிவம் சிவன், சிவனுடைய பாதம் திருவடிகளை ஹிருதயர் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் கொண்டிருப்பவர். தந்தையவருடைய பெயர். இன்னொரு சிவபாத சரசர் இருக்கிறார். அவர் தன்னுடைய சிரசிலே திருவடியை கொண்டிருப்பவர். இவர் சிவபாத ஹிருதயர். இவர் அந்தணர்தம் குடி முதல்வர். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் நினைக்கின்ற குடி அந்தணர். அந்தணர் என்றாலே எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் நினைப்பார். அதனாலேதான் இவர் பல யாகங்கள் செய்து எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தந்து கொண்டிருந்தவர். யாகங்கள் செய்வதற்காக, சிவமகா யஜ்ஞங்கள் செய்வதற்காக பொருள் வேண்டி ஞானசம்பந்த பெருமானோடு சென்று
ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறைக்கு வருகிற பொழுது இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உலகடல் விடுவியலன் பாடினாரேன். அப்போ அந்த விலையிலா அருந்தமிழ் பதிகத்தை பாடி பொற்காசுகளை பெற்று பொற்கிழி பெற்று அதை தந்தையாரிடம் கொடுத்து உலக நன்மைக்காக யாகம் செய்ய செய்தவர். அதான் இங்க அப்பதியின் அந்தரதம் குடிமுதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலமுடையவர். ஆசில் மறைன்னா குற்றமில்லாத வேதம் என்பது பொருள். வேதத்துல என்ன குற்றம் இருக்கு? சிவபெருமான் சொன்ன வேதத்துக்கு குற்றம் உண்டா? என்ன வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல்வர்களாயிற்றே. அவனே மலங்களற்றவன் அந்நிமலன் விமலன் அமலன் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுகிற இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய பெருமானாகிய சிவபெருமான் தந்த நூல்ல குறை இருக்க முடியுமா? அப்ப ஆசில் மறை என்றால் மறையில எந்த ஆசை இல்லை, மறையை கற்கின்றவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் போக்குகின்ற மறை என்பது பொருள். ஆசை இல்லாமல் செய்கிற குற்றங்களை இல்லையாக செய்கின்ற யாரெல்லாம் வேதங்களை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ ஓதுகிறார்களோ, ஏன்னா ஓதுதல் தான் வேதம் படிக்கிற வேலை இல்லை. ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் என்று சொல்லுகிற அறிதொழிலே அந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணமே ஓதல் என்பது வழி வழியாக செவி வழியாக கேட்டு கேட்டு சொல்வதுதான் ஓதல். அதுபோல இங்கே ஆசில் மறை கைப்படுத்த கேட்பவர்களுடைய மனங்களில் இருக்கிற குற்றங்களை எல்லாம், அதான் ஆசு, குற்றங்களை எல்லாம் இல்லையாக செய்கின்ற வேதம். ஆசில் மறை என்றால் வேதத்தில் இருக்கிற குற்றம் நினைத்துவிடக் கூடாது. யாரெல்லாம் வேதங்களை கேட்கிறார்களோ அவர்களுடைய மனங்களில் இருக்கிற குறைபாடுகளை குற்றங்களை அகற்றுகிற வேதம். அந்த வேதத்தை கைப்படுத்த சீலமுடையவர். அந்த வேதங்களை கை கொண்டு ஒழுகுகின்ற ஒழுக்கமுடையவர். வேதத்தை வாழ்ந்தால் பொது ஒழுக்கம் சிறப்பு ஒழுக்கம் என்று ரெண்டு ஒழுக்கத்தை நாம் கொள்ள முடியும். தர்மம் சர சத்தியம்பத என்று சொல்லப்படுகிற அறம் செய்கின்றதையும் உண்மை பேசுகின்றதும் ஆகிய பொது ஒழுக்கத்தையும் பெறலாம். சிவமகாயஜம் என்று சொல்லப்படுகிற வேள்வி செய்கின்ற சிறப்பு ஒழுக்கத்தையும் அதை போலவே சிவ வழிபாடாகிய சிவபூஜை செய்கிற சிறப்பு ஒழுக்கத்தையும் பெற முடியும். அப்பதான் சீலம் என்றால் ஒழுக்கம் என்பது பொருள். ஆசில் மறை கைப்படுத்த சீலம் என்றால் குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மறையை கை கொண்டு ஒழுகுகின்ற ஒழுக்கத்தை உடையவராகிய சிவபாத ஹிருதயர். அந்த ஒழுக்கம் பொது ஒழுக்கம் சிறப்பு ஒழுக்கம் என்று ரெண்டு வகைப்படும். பொது ஒழுக்கம் என்பது தர்மம் செய்வதும் உண்மை பேசுவதும், அதான் பொது ஒழுக்கம். தர்மம் சர சத்தியம் பதம் சொல்லப்படுகிற வேத வாக்கியம், அது பொது ஒழுக்கம். அடுத்து வேள்வி செய்வதும் உலக மகா யஜ்ஞம், சிவமகா யஜ்ஞம். எதுக்கு? கலியை வாராமே செல்வதற்கு, இந்த உலகத்தில் உயிர்களை பற்றி இருக்கிற துன்பங்கள் ஏதும் வராமல் செய்வதற்காக செய்கின்ற யாகங்கள். வேள்வியின் நற்பயன் வீழ்புணர். மண்ணில் பெருவேள்வி வளர்ந்தி போயினாலும் விண்ணில் புயல் காட்டும் வீழ்மிடலையே இருந்தார் ஞான சம்பந்த பெருமான். அப்போ மண்ணில வேள்வி செஞ்சால் விண்ணில புயல் வரும், மழை மேகம் திரளும். அந்த மழை மேகம் திரண்டு மழையை பொழியுமானால் இங்கே நீர்வளம் பெருகும், பயிர் வளம் பெருகும், பயிர் வளம் பெற்றால் உயிர் வளம் பெருகும். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதற்கு செய்ய வேண்டிய ஐயம் வேள்வி. அதான் இங்க சொல்கிறார், கைப்படுத்த சீலத்து கவுனிய கோத்திரம் விளங்க. அவர் கவுண்டின்ய கோத்திரத்துல பிறந்தவர் ஞான சம்பந்த பெருமான். எனவே அவருடைய தந்தையாருடைய கோத்திரமும் கவுனிய கோத்திரம் தான். கவுனிய கோத்திரம் விளங்க செப்ப நெறி வழிவந்தார். அந்த கோத்திரத்தில் உள்பிரிவாக சொல்லப்படுகிற பல விதிகளையும் பின்பற்றி வந்தவர். பிரமவாதம் முதலான உள் விதிகளை எல்லாம் பின்பற்றி வாழ்பவர் சிவபாத ஹிருதயர். அந்த அவருடைய பெயர் சிவபாத ஹிருதயர். செப்புநறி வழிவந்தார் சிவபாத ஹிருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய்கிறார். தாம் வாழ இல்லை, தாம் வாழ இல்லை. ஞானசம்பந்த பெருமானை பாடுவார் இல்லைங்களா? தாம் என்றும் மறந்துடரா தகுதியராய் உலகத்து காம் என்று சரண் புகழ்ந்தார் உரை காக்கும் கருணையனார் ஓவென்று மழை வேண்டார் என்று அந்த பாட்டு வரும். அருமையான பாடல். தாமென்னும் மறந்தடரா தன் தகுதியராய் உலகத்து காமென்றும் சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் சிவபெருமான். அதனாலே ஓமென்று மறைபெயர்வார் பிரம்மபுரத்துறைகின்ற காமந்தன் உடலறிய கண் சேர்ந்த கண்ணானே என்று ஞானசம்பந்த பெருமானை பாடுகிறார். அந்த தந்தைகள் அப்படியே உடையவராக விளங்கினார் நம்முடைய இந்த சிவபாத ஹிருதயர். அதான் இங்கே சிவபாத ஹிருதயர் என்று இப்புவி வாழ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க, இதான் பெருமானுடைய குறிக்கோள். உலகத்தில் வாழ்கிற உயிர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், தன்னுடைய வினைகளை எல்லாம் கண்மணிகளை எல்லாம் கழிக்க வேண்டும்,
பாசங்கள் எல்லாம் நீங்கியதற்கு பிறகு சிவப்பேராகி சிவனொருளில் வந்து கலக்க வேண்டும் என்பதுதானே பெருமானுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் இவரும் கொண்டிருக்கிறார். சிவபால இருதயர் சிவனுடைய திருவடிகளை தன்னுடைய மனதிலே கொண்டிருக்கிற இடைவிடாமல் நினைத்துக் கொண்டே இருப்போர் ஆகிய அந்த தந்தையார் கவுனியர் கோத்திரத்திலே தோன்றியவர், அது சொல்லுகின்ற நெறியிலே வெளிவந்தவர், சிவபாதையர் என்னும் பெயருடையவர். இப்புவி வாழ, இந்த புவி அதான் ஞானசம்பந்த பெருமானுடைய நோக்கத்தை சொல்லுகிற பொழுது என்ன சொல்வார்? வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய, இந்த உயிர்கள் எல்லாம் வழிவழியாக சிறப்புற்று விளங்க. அதைத்தான் தந்தையார் கொள்கிறார். தந்தை அறிவு மகன் அறிவு. செப்புரறி வெளிவந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய். இந்த புவி வாழ்வதற்காக தில்லை வாழ்ந்தவர்கள் எப்படி செய்தார்கள்? கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார். உயிர்களை பற்ற வருகின்ற இடர்கள், துன்பங்கள், பசி, நோய், பிடி முதலான துன்பங்கள் எல்லாம் வராதவாறு காப்பாற்றினார்கள், தில்லை வாழ்ந்தார்கள். கலியை வாராமே செற்றார். அதைத்தான் இங்கே இவர் சொல்கிறார், இப்புவி வாழ தவம் செய்தார். ஞானசம்பந்த பெருமான் பாசுரத்திலே பாடுவார் அல்லவா? எல்லாம் அறநாமே சூழ வையகமும் துயர் தீரவே. அறநாமமே யாண்டும் சூழ்ந்திருக்குமானால் வையகம் துயர் தீர்ந்து நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை பெறும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பாசனம். அதான் இங்கே இவரும் செய்கிறார். இப்போய் வாழ தவம் செய் இயல்பினார் உணரானார். அப்படிப்பட்ட ஒருவர் தில்லையிலே காழியிலே விளங்கினார். அடுத்த பாடல், இந்த பாடல் ஒன்னும் ஐயப்பாடுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன், விரைந்து சொல்லலாம், வரலாற்று தான் இது. மற்றவர்தம் திருமணையார் வாய்ந்த மறை மறைவின் வரு பெற்றினார். எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார். பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார். கற்பு மேம்படு சிறப்பில் கணவனார் கருத்தவங்க. படிக்கிறதெல்லாம் வரலாற்று செய்திகள். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார வரலாற்று செய்திகளை படிக்கிறோம். அதனால விரைந்து சொல்லலாம். இங்க நம்முடைய இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் செய்திகளை உள்வாங்குகின்ற திறன் மட்டுமல்ல, நன்றாக உணர்ந்தவர்கள். அதனால நான் சொல்லுவதை ஒரு முறை சொன்னாலே போதும். உணர்வது உடையாரும் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று என்பார் வள்ளுவன். அவை ரெண்டு வகை இருக்கும். ஒண்ணு, நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் பள்ளியில. இன்னொரு வகை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவதை மிக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். நம்முடைய அவை இந்த வகை சார்ந்தது. சொல்லுவதை மிக வேகமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அதனாலே அந்த ஆற்றல் மிக்க அவையிலே நான் அடிக்கடி திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சிவபாத இருதயருடைய குடி கோத்திரம் எல்லாம் பார்த்தாச்சு. அவர் எப்பொழுதும் புவி வாழ தவம் செய்கின்ற உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அடுத்து அந்த அம்மையார், பகவதி அம்மையாருடைய சிறப்பை சொல்றார் 2வது பாட்டுல. 15வது பாட்டுல தந்தையாரை சொல்லிட்டு 16வது பாட்டுல தாயாரின் சிறப்புகளை, ஞானசம்பந்த பெருமானுடைய தாயாரின் சிறப்புகளை சொல்கிறார். மற்றவர்தம் திருமணையார். மற்றவர் என்றால் மேலே சொன்னவராகிய சிவபாத இருதயருடைய திருமணையார், மனைவியார். திருமணையாருங்கிறார் பாருங்க. ஏனென்றால் நம்முடைய சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரங்களில் பெண் பாத்திரங்களாக இருந்தால் மிக உயர்வாக போற்றுகிற தன்மையுடையவர். மற்றவர்தம் திருமணையார். அப்படிப்பட்டவராகிய, அதாவது புய்வாழ தவம் செய்கின்ற இயல்பை உடையவராகி அந்த கழுமலத்திலே உணராக விளங்குகிறவராகிய சிவபாத இருதயருடைய திருமணையார் மனைவியாராக விளங்குகிறார். மனைவியார் என்பதுதான் திருமணையார். அவர் வாய்ந்த மறைவின் வரு பெற்றினார். அவரும் எப்படிப்பட்ட சிறப்பு உடையவர், இயல்பை உடையவர் என்றால், வேதங்களில் சொல்லப்பட்ட மரபின் வந்தவர். அப்போ அந்த இருவர் சுட்டிய தொல்வேறு குடின்னு சொல்வார். நம்முடைய திருமுருகாற்றுப்படையிலே அதவர்களை பற்றி சொல்கிற பொழுது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி என்றார். தந்தை வழியும் தாய் வழியும் சிறப்புடையதாக இருக்க வேண்டும். அங்கே நம்முடைய சைவத்துல உடன்ப தந்தை வழியிலும் தாய் வழியிலும் சமயத்துல பிறந்திருக்கிறவர்களே பார்ப்போம். இந்த விருத்தகுமார படலம் என்று ஒரு படலம் வரும். அங்க ஒரு வைஷ்ணவர் வீட்டுல சைவ பெண் போய் மாட்டிப்பான். அதே போலதான் கன்றாபூர் வரலாறுல கூட அப்படிதான். ஒரு வைஷ்ணவர் இல்லத்துல போய்
ஒரு செல்வ பெண்ணை திருமணம் முடித்து விட்டுருவாங்க. அந்த பெண் என்ன பண்ணுவான், முதல்ல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவான், அவங்க தூக்கி கொண்டு எடுத்துருவான் கணவன். அதுக்கு பிறகு மாடு கட்டுகின்ற தரியினையே சிவனாக கருதி அந்த அம்மையார் வழிபடுவார். அதாவது கன்றாப்பூர் நடுதறியில் காணலாமே என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருத்தாண்டகந்தோறும் பாடுவார். அப்ப அங்க வைணவ கலப்பு இருக்கு. இந்த இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்தம் திருமணையார் வாய்ந்த மரபின் வரும் முறை பற்றினார். வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த உரிமை வாய்ந்த மரபிலே தோன்றியவர். எவ்வளவும் பெறற்கரிய பெருமையினார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அம்மாவும் பெற முடியாத ஒரு பெரும்பேற்றை பெற்றவர் இந்த பகவதியார். பகவதிங்கிற பேரே உமையம்மையாருடைய பேர் தான். ஆதி பகவன் முதற்றிய உலகு. பகவன் என்பது சிவனுடைய பெயராக இருக்குமானால் பகவதி என்பது உமையம்மையுடைய பெயர். சிவபாத இருதய சிவனுடைய திருவடிகளை தம்முடைய மனத்திலே கொண்டு வழிபாடு செய்பவராகிய அந்த தந்தைக்கு மனைவியாராக விளங்கியவர் எப்படிப்பட்ட பகவதியார். உமையம்மையார் தான். உமையம்மையார் பெயரை தன்னுடைய பெயராக கொண்ட அம்மையார் மனைவியாராக வாய்ந்தார். மற்றவர்தம் திருமணையார் வாய்ந்த மறை மரபின் வந்த உரிமை வாய்ந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளை எல்லாம் பொருந்திய மரபில் வந்தவர். பெற்றினார் என்றால் இயல்பை உடையவர். எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார் என்றால் எந்த உலகத்திலும் இருக்கின்ற எந்த தாயும் பெற முடியாத ஒரு பெருமையினை பெற்றவர் இந்த பகவதி அம்மையார். என்றால் எப்படி என்றால், பின்னாலே உமையம்மையாருடைய திருமுலைப்பாலை அருந்த இருக்கிற ஞானசம்பந்த பெருமானுக்கு முதலாக தன்னுடைய மார்பகத்திலிருந்து வந்த திருமுலைப்பாலை கொடுத்து வளர்த்தவர். அந்த வகையில உலகத்தில் எந்த தாய்க்கும் கிடைக்காத ஒரு பெரும் பேறு இந்த பகவதி அம்மையாருக்கு கிடைக்கிறது. அதான் இங்கே உலகும் பெறற்கரிய எந்த உலகத்தில் இருக்கிற எந்த தாய்க்கும் கிடைத்தற்கரிய ஒரு பெரும்பேற்றை பெற்ற பெருமையுடையவர். அதான் இந்த பெருமை. ஏன்னா பின்னாலே குளக்கரையிலே அழுகிற பொழுது பெருமான் திருமுலைப்பாலை ஊட்டிவா என்று சொல்ல அந்த அம்மையார் திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்திலே கறந்து சிவஞான தெள்ளுமுகத்தை குழைத்து ஊட்டுவார். அப்படிப்பட்ட பாலை உண்ண இருக்கிற ஞானசம்பந்தர் என்னும் குழந்தைக்கு பெற்றதிலிருந்து திருமுலைப்பால் கொடுத்து வளர்த்தவர் இந்த அம்மையார். அதனாலேதான் எவ்வளவும் பெறற்கரிய பெருமையினார் என்று தெய்வ சேக்கிழார் அந்த பகவதி அம்மையாருடைய சிறப்பை உயர்த்தி காட்டுகிறார். அடுத்து பொற்புடைய பகவதியார். போற்று பெயர் அந்த அம்மையாருக்கு என்ன பேரு? பொலிவினை உடைய, சிறப்பினை உடைய, அழகினை உடைய பகவதியார் என போற்று. பகவதினா அம்மா இறைவியுடைய பெயர். இந்த மலைக்கு போவாங்க இல்ல, சபரிமலைக்கு போவாங்க, பாடுவாங்க பகவானே பகவதியே, பகவானே பகவதியேன்னு பாடுவாங்க. பகவான் என்பது பெயர், பகவதி என்பது இறைவியினுடைய பெயர். அந்த இறைவியினுடைய பெயராகி அது பகவதியை தன்னுடைய பெயராக பெற்ற பெருமையுடையவர். அதான் பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற உமையம்மை எப்படி போற்றுகிறோமோ அதை போலவே போற்றப்படுகின்ற சிறப்பினுடைய பெயரை உடையவராக விளங்கினார் அந்த அம்மையார். கற்பு மேம்படு சிறப்பில் கணவனார் கருத்தமைந்தார். கற்பிலே கற்பின் திறத்தினாலே கணவனார் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கின்ற கருத்தை உடையவர். நேற்று கூட நம்ம பல இடங்களிலே பார்த்தோம். அது ஒன்று தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோவிராள் பெண். பெண் என்றால் யார் என்றால் தன்னை முதலில் கற்பொழுக்கத்தால் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவனையும் போற்றி ஊராரால் சிறப்பித்து போற்றப்படுகிற அந்த ஒழுக்கத்தையும் பெற்று தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோவிராள் எந்த நிலையிலும் அந்த நிலையிலிருந்து வழுவாதவள் தான் பெண்ணென்னும் தகுதியுடையவுடன் சொல்வார். பெண்ணில் பெருந்தக்கை அவள கற்பென்னும் திண்மை உண்டாக பெண் என்றார். கற்பு என்று சொல்லப்படுகிற வலிமையான ஒரு ஆயுதம் ஒரு பெண்ணிடம் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட பெண்ணை விட பெருமைப்படத்தக்க ஒன்று எங்கே இருக்கிறது என்பதுதான். இன்னும் நிறைய பாடல்கள் அந்த இல்வாழ்க்கையிலே வாழ்க்கை துணைகளெல்லாம் பார்க்கலாம். இன்னும் தெய்வம் தொழாள் குளிரற் சொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று குளிரனையே அந்த கணவனுடைய கருத்து செய்து வாழ்கின்ற பெண்கள் பெய்யன பெய்யும் மழைக்கு இணையானவர்கள் என்று இந்த தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட கற்பு மேம்படு சிறப்பில் கணவனார் கருத்துக்கு இயைந்து நடந்தார் இந்த அம்மையார் என்பதை நாம் இந்த பாடல் வழியாக பார்க்கிறோம். இங்கே போன பாடல்ல தந்தையாருடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னார். அந்த குடி கோத்தம் என்பதெல்லாம் இந்த அம்மையாருக்கும் பொருந்தும். ஏனென்றால் மரபு இரண்டும்
பின்னாடி வருது. மரபிரண்டும் சைவநெறி வழியில் வந்தது. அதை நாம் பின்னாடி அடுத்த பாடலை பார்க்க இருக்கிறோம். எனவே அந்த வகையில் தந்தையார் எப்படியோ அதை போலவே ஞானசம்பந்த பெருமானுடைய தாயாரும் வந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். அடுத்து மனை வாழ்க்கை நலம் என்று இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பை, அது இருவருடைய இல்வாழ்க்கையின் சிறப்பை இந்த பாடலிலே சொல்லுகிறார். மரபிரண்டும் சைவநெறி, அப்பா வழி அம்மா வழி ரெண்டுமே சைவநெறி. அந்த வழி வந்த கேண்மையராய், சைவநெறியில் வழி வந்த உரிமையுடையவர்கள் உடையவராய், அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது பரவுதிரடி தந்து பாலிக்கும் தன்மையராய், இரவு மறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவும் நாள். அந்த ரெண்டு பேரும் அவர்கள் செய்கின்ற அந்த மனை வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் எல்லாம் வியப்பு எய்துகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாழ்க்கையை அது மரபிரண்டும் சைவநெறி. சிவபாதருடைய மரபும் பகவதி அம்மையாருடைய மரபும் ஆகிய இரண்டு மரபும் சைவநெறி வழிவந்தது. அந்த வழிவந்த கேண்மையோடு உரிமையோடு அந்த ரெண்டு பேரும் அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது. எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு பின்னாலே சொல்ல இருக்கிறாரோ, கொம்பராவரிவண்டு மணனார வளரும் மது மலர் நல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். எம்பிரான் சம்பந்தன் எப்படிப்பட்டவர் என்றால், மது மலர் கொன்றையான் அடியலால் பேணாது. நல்ல தேன் ஒழுகுகின்ற மலராகிய கொன்றை மலரை சூடி இருக்கின்ற பெருமானாகிய சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையுமே போற்றாத அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். இன்னொரு பாடலை பார்த்தோம். கைச்சிறு மரியவன் கடலா பேணா கருத்துடை ஞான சம்பந்தன் என்று அச்சிறுபாக்க தேவாரத்திலே கடைக்காப்பிலே ஞானசம்பந்த பெருமானை தன்னை சொல்லிக் கொள்வார். ஒம்பராவரி வேண்டும் மனமனார வளரும் மதுமலர் கொண்டையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் என்பது நம்பியாரோட வாக்கு திருத்தொண்ட தொகையில. நான் ஞானசம்பந்த பெருமானே சொல்வார் அச்சிறுபாக்க தேவாரத்துல திருக்கடைக்காப்புல, கைச்சிறு மரியவன். கைச்சிறு மரியவன் என்றால் சிவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கடலால் பேணா திருவடியை தவிர வேற எதையும் போற்றாத கருத்துடை ஞான சம்பந்தன் என்று அச்சிறுபாக்க தேவாரத்திலே கடைக்காப்பிலே பாடுவார். அந்த தன்மை அவருக்கு எப்படி வந்தது என்றால், தாயும் தந்தையும் எப்படியோ அப்படி வரும். தந்தையை ஒப்பர் மக்கள். தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை இல்லத்தில் சென்று பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நம் நாட்டில் வழங்குகின்ற பழமொழிகள். அந்த வகையிலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பெற்றோர்களை போல இருப்பார்கள். தாயும் தந்தையும் சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறையும் போற்றாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்த பிள்ளை எப்படி பிறகு தெய்வங்களை போற்றும் என்று நான் பார்க்கிறேன். அப்படி அரவணிந்த சடைமுடியார். அரவு என்ன பாம்பு, பாம்பை அணிகலனாக அணிந்த சாமுடிய உடையவராகிய சிவபெருமானுடைய அடியலால் அறியாது அந்த திருவடியை தவிர வேறு எதனையும் தன்னுடைய மனத்தாலும் நினையாது பரவு திருநீற்றன்பு பாலிக்கும். அதை மட்டுமல்லாமல் திருநீற்றன்பு பாலிக்கின்ற பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்துய்ப்பீர் என்று புறவலம் நந்துளாடும் பூங்கழ சித்த செய்தார் என்று மெய்ப்பொருள் நாயனாரை குறிப்பிடுவார் தெய்வ சக்கரம். ஆண்டும் எல்லாரா பரவுதல் என்றால் போற்றப்படுகிற வேதங்கள் போற்றுவது. வேதத்தில் உள்ளது ஏது என்றெல்லாம் பாடுவோம் திருநீற்று பெருமையில. பரவுதல் என்றால் போற்றுதல். அவ்வாறு போற்றப்படுகின்ற திருநீர் பரவு திருநீர் தந்து பாலிக்கும் தன்மையரார். பாதுகாத்தல் அதான் பாலித்தல். பாலிக்கும் தெல்லை சிட்டம்பரம் இல்ல, பாலித்து நட்டம் பயிலவல்லான்னு கேட்போம்லாம் அடுத்தது வேணும் இல்ல, அதான் பாதுகாத்தல். அப்படி பரவு திருநீர் தன்பு எல்லாராலும் போற்றப்படுகிற திருநீற்றின் அன்பை பாலிக்கின்ற, வளர்க்கின்ற, போற்றுகின்ற, காப்பாற்றுகின்ற தன்மை உடையவராய் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது. அதான் மேலே நாம் பார்த்தோம் தானி. நம்பியாரோட எப்படி பாடுவாரு? மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணாது எம்பிரான் சம்பந்தன். ஞான சம்பந்தரை எப்படி பாடுவாரு? கைச்சிறு மரியவன் கடலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அதுதான் தெய்வ சக்கரார். அந்த தன்மை எப்படி ஞான சம்பந்தருக்கு வந்தது என்றால், தாயாரும் தந்தையாரும் அந்த வழியில் இருக்கிறார்கள். அதான் அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையுடையவராய் இயல்புடையவராய் பிறவு மறை மனை வாழ்க்கை மறையில் விளங்கிய மறைவில் பொருந்திய வேதங்களில் சொல்லப்பட்ட
மனை வாழ்க்கை இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையை மற்றவர்களெல்லாம் காண்கிறவர்களெல்லாம் வியப்பெய்து கண்டு வியப்படைகிற ஆச்சரியப்படுகிற அளவுக்கு செம்மையாக இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிற நாளில் பாடல் எண் 18 பாருங்க. அப்படியே கொஞ்சம் காட்சியை மாற்றுகிற தெய்வ சேர்க்கிறார். இப்படி இவர்களுடைய இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறது. அப்பொழுது நாடு எப்படி இருக்கிறது செய்தியை கொஞ்சம் குறிப்பிடுகிறார். மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர் தம் பொய்விகுந்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அராடியார்வால் பூதி சாதனம் விளக்கம் போற்றல் பெறாது ஒழிய கண்டு ஏதமில் சீர் சிவபாத இருதயர் தான் இடருடந்தான். சிவபாதையர் இடருடந்தான். சிவபாதையர் துன்பப்பட்டார். சிவபாத இருதயர் ஏன் துன்பப்பட்டார்? மிக பெரும் துன்பத்தில் அழுந்தினார். எதனாலே துன்பப்படலாம்? இப்ப நாம எல்லாம் துன்பப்படுகிறோம் என்றால், ஐயோ தேவையான பொருள் இல்லையே, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றில் மிக உயர்ந்த நிலையில் நம்மால் இருக்க முடியவில்லை என்பதற்கு ஒரு சாதாரண மனிதனுடைய துயருக்கு அடிப்படை காரணமாக இருக்கலாம். வளர வளர துன்பங்களும் ஆசைகளும் பெருக பெருக துன்பங்களும் பெருகணும். ஆசைகள் பெருக பெருக துன்பங்கள் பெருகும். அதான் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். அதனாலதான் ஆசையராய் பாசம்பிடாய் ஆன சிவம் பூசை பெண்ணாய் நேசமுடாய் இது எழுத்தே நீனினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கென்னவாய் என்று ஞானசம்பந்தர் பெறுவான். ஞானசம்பந்தர் தர்மயாதிரத்தினுடைய குருந்தவராக விளங்குகிற ஞானசம்பந்தர் பாடி கேட்பான். ஆசை விட விட ஆனந்தம், ஆசை படப்பட துன்பம், ஆசையை விட்டால் பேரின்பம். அப்ப இங்க என்ன பண்றான் எல்லாருன்னா, சிவபாத இருதயர் இடருடந்தான். சிவபாத இருதயர் மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்தார். அப்ப மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்தார் என்றால் அவருடைய ஏதேனும் ஆசைகள் நிறைவேறவில்லையா, அதனாலே துன்பப்பட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் செய்கின்ற தவம் எப்படிப்பட்ட தவம் என்றால், இப்புவி வாழ தவம் செய்யும் இயல்பினார். தவம் என்பது வழிபாடு, சிவ வழிபாடு. அவருடைய ஒழுக்கத்தை நாம் பார்த்தோம். 2 ஒழுக்கம், ஒன்று பொது ஒழுக்கம், இன்னொன்று சிறப்பு ஒழுக்கம். வேதங்களில் சொல்லப்படுகிற பொது ஒழுக்கம் என்பது தர்மம் செய்வதும் சத்தியம் பேசுவதும், சிறப்பொழுக்கம் என்பது வேள்வி செய்வதும் சிவபூஜை செய்வதும் ஆகிய இந்த 2ஐயும் கொள்ளுகின்ற சிவொழுக்கமுடையவராகிய சிவத்தவமுடையவராகிய அந்த சிவபாத இருதயர் இந்த புவி வாழ்கின்ற இந்த புவியில் உள்ள எல்லா உயிர்களையும் முன்னுற்று வாழ வேண்டும் என்று தவம் செய்கின்ற இயல்புடையவராகியவர் மன துன்பம் அடைகிறார் என்றால் அதற்கு காரணம் தான் அடைகிற எந்த துன்பமும் ஆக இருக்க முடியாது. பிறகு அவருடைய துயருக்கு என்ன காரணம் என்றால், மேதினி மேல் இந்த உலகத்துல சமன் கையர், சமணர்களாகிய கீழ் மக்கள். கையர்னா கை என்றால் சிறுமை உடையவர்கள் என்பது பொருள். கை குட்டை, கை குழந்தை, கை குடை என்றால் சிறுமை என்பது பொருள். அதுபோல சமன் கையர் என்றால் சமணராகிய கீழ சிறியவர்கள், அற்பர்கள். மேதினி மேல் சமன் கையர் அவர்கள் மட்டும் இல்லை, சாக்கியர். சாக்கியர்கள் என்றால் யாரு? புத்தர்கள், பௌத்தர்கள். சாக்கிய நாயனார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏன் சாக்கிய நாயனார் பேர் என்றால், அந்த எல்லா சமயங்களையும் ஆராய்ந்ததற்கு பிறகு சைவத்துக்கு இணையான சமயம் இல்லை என்று உணர்ந்ததற்கு பிறகும் தன்னுடைய வடிவத்தை, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளாமலே சைவத்தை சிவ வழிபாட்டில் இருந்தார். அதனால சாக்கிய நாயனார். சாக்கியர்னா பௌத்தர்கள். இங்கே மேதினி மேலே இந்த உலகத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் இல்வாழ்க்கையில் மிகச்சிறந்து விளங்குகிற காலத்தில், இப்புவி வாழ தவம் செய்கின்ற காலத்தில், வேதத்தில் சொல்லப்பட்ட வகையில் பொது ஒழுக்கம் சிறப்பொழுக்கம் கை கொண்டு வாழ்கின்ற அந்த காலத்தில் மேதினி மேல் உலகத்துல சமன் கையர்களாகிய இழிந்தவர்களும் சாக்கியர்களாகிய இழிந்தவர்களும் தம்முடைய பொய் மிகச் செய்து, புறப்புற சமயத்தை சார்ந்தவர்கள் மிக பொய்யை சொல்கிறார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் 10வது பாடல்களில் எல்லாம் சமணர்கள் சாக்கியர்களுடைய கூறுகளை எல்லாம் சொல்லி அவையெல்லாம் பொய் உரைகள், அவற்றையெல்லாம் கொள்ளாதீர்கள் என்று உபதேசமாக சொல்வார். அப்படி மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே, பொய் அதிகமாயிடுச்சு, அவர்கள் மிகுத்தார்கள். பொய்யை மிகுத்தார்கள். மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம். ஆதின்னா சிவபெருமான், சிவன் தான் ஆதி. அந்த ஆதி வழங்கினதான் அருமறை, அரியமறை. பெருமானால் வழங்கப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்ட வழக்கமானது, வைதிக ஒழுக்கமானது அருகி குறைஞ்சி போய் அறநடியார்வால் சிவனடியார்களிடத்தும் கூட பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாதொழிய
சிவனடியார்களிடத்தும் கூட பூதி சாதனம் விபூதியாக மேலாகிய சைவ சமயத்தின் சாதனமாக விளங்குகின்ற அந்த பூதியினுடைய விளக்கமானது போற்றப்பெறாது ஒழிய அதை கண்டு இடருடந்தான். அப்போ சிவபாதகிருதியுடைய துன்பத்துக்கு என்ன காரணம் என்றால் சமணர்களும் சாக்கியர்களும் சொல்லுகின்ற பொய்கள் மிகுந்து போய் சைவ நெறியை அழிக்கின்ற சமணர்களுடைய சாக்கியர்களுடைய அந்த கீழோர்களுடைய வாக்கியங்கள் பொய்யாகிய அந்த வாக்கியங்கள் மிகுந்து பெருமானாலே வழங்கப்பட்ட வேதத்தின் சொல்லப்பட்ட வைதிக நெறியானது குன்றி போய் சிவனடியார்களிடத்தும் கூட பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒழியை கண்டு ஏதமில் சீர் சிவபாத ஹிருதயம். ஏதம் என்றால் குற்றம். ஆன்மாக்களிடம் இருக்கிற குற்றங்களை இல்லையாக செய்கின்ற நல்ல குணமுடையவராகிய சிவபாத ஹிருதயம். ஏதமில் சீர் என்றால் சீர்னா சிறப்பு, அடியார்களிடத்து சிறப்பு சொல்வார். இப்ப அப்படி சிவபாத ஹிருதயர் ஞானசம்பந்த பெருமான் என்ற உயரிய பிள்ளையை பெற இருக்கிற சிறப்புடையவர். எனவே ஏதம் இல் சீர் என்றால் ஏதம்னா குற்றம், எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிற குற்றங்களை இல்லையாக செய்கின்ற சிறப்புடையவராகிய சிவபாத ஹிருதயர் துன்பம் உழந்தார். சிவபாத ஹிருதயருடைய துன்பத்திற்கு என்ன காரணம் என்றால் சமணர்களுடைய சாக்கியர்களுடைய பொய் மிகுத்தது ஒரு காரணம். ஆதியாகிய சிவபெருமான் தந்த மறை வழியாகிய ஒழுக்கமானது சைவ நெறியானது குன்றி போனது, அருகி போனது. இரண்டாவது காரணம் அறநடியார்கள் கூட சிவனடியார்கள் கூட அந்த சிவ பூஜை செய்கின்ற சிவனடியார்கள் கூட பூதி சாதன விளக்கம் அவர்களிடம் கூட பூதின்னா செல்வம் தெரியும் உங்களுக்கு, அது மிகச்சிறந்த சாதனம். அந்த சாதனத்தினுடைய விளக்கம் போற்றல் பெறாது. அச்சத்தின் காரணமாக மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக அவர்களும் கூட பயந்து மங்கையர்க்கரசியாரும் திலகவதியாரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசியாரையும் குலச்சரையாரையும் பார்ப்போமானால் ரெண்டு பேரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தான் என்றாலும் கூட தன்னுடைய கணவனுக்கு கண்டுமுட்டு வரக்கூடாது என்பதற்காக அந்த அம்மையார் முத்திந்தாழ்விடமும் சந்தன குழம்பும் தன் மார்பினில் விளங்க என்று அந்த திருநீற்றை சந்தன குழம்போடு சேர்த்து மார்பில் அணிந்து கொள்வதை பார்க்கிறோம். குலச்சரையார் எப்படி திருநீர் அணிந்தார் என்றே தெரியவில்லை. எனவே சிவனடியார்கள் கூட போற்ற முடியாத ஒரு நிலை வருகிறது திருநீற்றுக்கு. அவ்வாறு பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒழிய கண்டு விலகுவதை பார்த்து ஏதமில் சீர் சிவபாத ஹிருதயர் குற்றங்களை உயிர்களிடத்திருக்கிற குற்றங்களை மலக்குற்றங்களை ஆணவ மும்மல குற்றங்களை இல்லையாக செய்கின்ற சிறப்புடையவராய் சிவபாத ஹிருதயர் மிக பெரும் துன்பம் அடைந்தார். எனவே முன்னாடி பார்க்கிற இப்போது வாழ தவம் செய்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு சிவபூஜை செய்கிறவராகிய வேதங்களில் சொல்லப்பட்ட சிறப்புழுக்கமாகிய வேத வேள்விகளையும் சிவபூஜையும் செய்பவராகிய சிவபாத ஹிருதயர் துன்பம் அடைந்ததற்கு என்ன காரணம் என்றால் சமணர்களும் சாக்கியர்களையும் பொய்யை விதித்தார்கள். ஆதியாகிய சிவபெருமான் தந்த மறை ஒழுக்கம் குன்றியது, அருகியது. சிவனடியார்கள் கூட பூதி சாதனத்தை போற்றல்களுக்கு அஞ்சினார்கள். அந்த போற்றல் பெறாது ஒழிய கண்டு அதனாலேதான் ஏதமில் சீர் குற்றங்களை இல்லையாக செய்கின்ற உயிர்கள் வாழ் குற்றங்களை இல்லையாக செய்கின்ற சிவபாத ஹிருதயர் என்ற அந்த தந்தையார் மிக பெரும் இடருடந்தார். இடருடந்தார் என்றால் துன்பத்தில் ஆழ்ந்தார் என்பது பொருள். அடுத்து சிவபாத ஹிருதயர் இந்த துன்பத்தை போக்குவதற்கு தவம் செய்ய இருக்கிறார். அந்த தவத்தினாலே கிடைக்கின்ற பயன் என்ன, எது நோக்கி தவம் செய்தார் என்பதையெல்லாம் நாம் வரும் வாரங்களில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.